இந்த வகுப்பு ரசாயன கணிப்புகளுக்குரிய 5வது வகுப்பு. இதில் மாணவர்களை நாம் இன்னைக்கு படிக்க எத்தனிக்கிறது எளிய மூலக்கூறுகள், அயன்கள், உப்புக்களில் அணுக்களின் அச்சியற்ற நிலை கண்ட பகுதி. இந்த பகுதி, அதாவது இந்த வகுப்பு முதலாம் வருட மாணவர்களுக்கு 22 பேட்ச் அத்தியாவசியம். ஆனால் 21 பேட்ச் இதில் சில இடங்கள் முக்கியமாக இருக்கலாம். அதனால் செகண்ட் இயர் மாணவர்கள் இந்த வீடியோ பார்க்குறதாக இருந்தால் இதில் நீங்கள் நோட்ஸ் எழுதுகிற உங்களுக்கு அத்தியாவசியமாக இராது. நோட்ஸ் எழுதுகிற கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். காரணம், ஒரு சிறு விடயம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் தவறு ஏனும் தேவைப்பட்டால் பிறகு கவலைப்பட வேண்டி வரும். அதுக்காக முழுமையாக பாருங்கள். அதை விட்டு நான் சொல்லல 21 பேட்ச் செகண்ட் இயருக்கு இதோட அத்தியாவசியமான முக்கியமான வகுப்பாக இராது. ஆனால் சிறிய கருத்துக்கள் முக்கியமான சில பதெல்லாம் இதில் தொட்டுக்கிட்டு போக போகிறோம். அவைகளை நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டால் சரி. அடுத்த மாணவர்கள் இந்த வகுப்பில் எங்களோட நோக்கம் ஒன்று இந்த ஆட்சியற்ற நிலைகள் இதனுடன் நாங்கள் முடிக்க போகிறோம். உண்மையில் உங்களோட ரசாயன கணிப்புகள் மூன்றாம் அலகுக்குரிய ரசாயன கணிப்புகள் என்ன ரிசோர்ஸ் புக்கில் 311, அதாவது முதல் பகுதி ஆட்சியற்றேன். அந்த ஆட்சியற்றனுக்கள் அங்கே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் இப்போ இதில் படிக்க போகிறோம். இது வரையில் நாங்கள் முதல் 4 வகுப்புகளை செய்தது இங்கே சொல்லப்பட்டதையும் தாண்டி சில இதை படிக்க தேவையானகளை படிச்சுட்டோம். இப்போ நாங்கள் இப்போ இங்கே சொல்லப்பட்டு வரப்போகிறோம். இது ஒரு சிறிய விடயம். அதை நான் முதல்ல சொன்னேன், சகலருக்கும் விளைக்கலாம்னு சொல்லி. அதை முடிய நான் உங்களுக்கு தரப்பட்ட டியூட்டில் உங்களோட ரசாயன கணிப்புகள் முதலாம் டியூட், அதில் சில கேள்விகள் சிலான்னு பார்க்குறேன். அதான் எங்கள் இந்த வகுப்போட நோக்கம். ரைட். இதுக்கு அடுத்த 6வது வகுப்பு மாணவர்களே, அதில் விசேடமாக எங்களுக்கு 312ன்னு சொன்ன பகுதி. 312 உங்களோட என்ன ரிசோர்ஸ் புக்கில் இந்த அச்சியட தாழ்த்தல்னு சொன்ன பகுதி. அதில் பல விடயங்கள் 21 பேட்ச் செகண்ட் இயர்ஸுக்கும் கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். எங்களோட 2ஆம் வருட மாணவர்கள் 21 பேட்சுக்கும் கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். 6வது வீடியோ ரசாயன கணிப்புகள் 6வது வகுப்பு பிரயோசனமாக இருக்கு. சரி, இப்போ நான் இதை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சில நோட்ஸை நாங்கள் எழுதிக்கிட்டு வந்தால்தான் இலகுவாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், முதலாம் வருட மாணவர்கள். ரைட். அப்போ எங்களோட முதல் ஹெடிங் எழுதிக்கொள்ளுங்க. தலைப்பு எளிய மூலக்கூறுகள், கமா அயன்கள். பெருசாக இருக்க தலைப்பு பரவாயில்லை. அயன்கள், கமா உப்புக்களில் எளிய மூலக்கூறுகள், அயன்கள், கமா உப்புக்களில். ரைட். அணுக்களின் அச்சியற்ற நிலைகள் எழுதுதான் விளக்கம். அணுக்களின் அச்சியற்ற நிலைகள் அதான் எங்களோட தலைப்பு. அணுக்களின் அச்சியற்ற நிலைகள். ரைட், வரும். அதுக்குள்ள இந்த கருத்தை நாங்கள் எழுதிக்கிட்டு வந்தால் நினைக்கிறேன் இலகுவாக இருக்கும் எங்களுக்கு. அடுத்தடுத்த வரையில் எழுதுங்க. ரைட். முதலாவது கருத்து சரி, ஒரு இப்படி ஸ்டாவிச் போட்டு எழுதுங்க. ரைட். சுயாதீன மூலகங்களுக்கு நீங்க உதாரணம்னு சொல்லி எழுதுங்க. O2 ஓசோன், N2 I2 அயோடின், H2 D2 டியூட்டேரியம், ஐதரசன் டியூட்டேரியம், S8 மெக்னீசிய திண்மம், Fe கேஸ்ன்னு சொல்லும். அவத்தை வேறுபடுறதுனால பிரச்சனை இல்லை. P4 திண்மம், அலுமினிய திண்மம், Na2 கேஸ்ன்னு சொல்லுவோம், பரவாயில்லை. அதே போல காரியம் கமா வைரம் அப்படின்னு சொல்லி பிரகட் பண்ணுங்க. ரைட். நாங்கள் என்ன சொன்னோம், சுயாதீன மூலகங்களுக்கு பிரகன் முடி எழுதுங்க.
அந்நிலையில் அவற்றின் அச்சியற்ற எண் அந்நிலையில் அவற்றின் அச்சியற்ற எண் அச்சியற்ற எண் சமன் 0 ஆகும். அச்சியற்ற எண் சமன் 0 ஆகும். ரைட். இங்க முற்றாக இலத்திரன் இலக்கம் இல்லை, ஏற்கவும் இல்லை. இப்போ Cl2 சொன்னா Cl இடையிலான பங்கீடு ஏற்றம் 0. எனவே கொட்சியரன் 0. ரைட், அது இருக்கட்டும். அடுத்த கருத்து அடுத்த மார்க்கில் எழுதுங்க. அடுத்த கருத்து எழுதிக்கொள்ளுங்க. இங்கு வினவப்படும் அவ்வாறு தவிர்ந்து நான் இவ்வாறு சுருக்கமாக சொல்லிட்டு வர மாணவர்களே கவன பாருங்க. ஒரு K2Cr2O7 உங்களுக்கு கேள்வி வருகிறது, இந்த குரோமியத்துக்கு என்ன ஆட்சியற்ற எண்? இப்போ நான் குரோமியத்தை இவ்வாறு ஸ்டாப் பண்ணுறேன். குரோமியத்தை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ குரோமியத்துக்கு என்ன ஆட்சியற்ற எண்ணு கேட்கப்பட்டால் அப்போ ஏனைய மூலகங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பொட்டாசியத்துக்கு என்ன, ஆக்சிஜனுக்கு என்னன்னு தெரியணும். பொட்டாசியம் நீங்கள் புலப்பட வாய்ப்பில்லை. உப்பு ஒரு சேர்வைக்குள்ள பொட்டாசியத்துக்கு ஒரே ஒரு மாறா ஆட்சியரன் +1 மட்டும். இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரே மாறா ஆட்சியரன் +1 மட்டும். ஆனால் ஆக்சிஜனில் சந்தேகம் வரணும். எப்படி வரணும்? -2 -1 0 +1 +2 ஏன் பல ஆட்சியரன் இருக்கு. ரைட். அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்யறது? இப்போ நான் எழுத போகிறேன். சரி, இப்போ என்ன செய்யணும்? எழுத போகிறேன். எழுதுங்கப்போ. இங்கு அடுத்த கருத்து எழுதுங்க. இங்கு வினவப்படம் என்ன இதை கேட்கப்படுது அது. ரைட். இங்கு வினவப்படம் அவ்வானு இங்கு வினவப்படம் அவ்வானு சொல்லி இவ்வாறு ஸ்டாப் பண்ணுங்க. இது இந்த கருத்தை ஸ்டாப் பண்ணி பிரகட் பண்ணுங்க. அவ்வானு ஸ்டாப் பண்ணி விடுங்க. அவ்வானு தவிர்ந்த ஏனைய அணுக்கள் அனைத்திற்கும் அவற்றின் வலிமையான அடிப்படை அச்சியற்ற எண்களே பயன்படுத்தப்படும். வலிமையான அடிப்படை அச்சியற்ற எண்களே பயன்படுத்தப்படும். இப்போ நாங்கள் சொன்னோம் வலிமையான அடிப்படை அச்சியற்ற எண்ணுன்னு சொன்னோம். அது என்னது? இந்த O லெவலில் நீங்கள் சொன்னது. O லெவல் A லெவல் ஓயில் சொல்லப்பட்ட அச்சியற்ற எண்களை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ரைட். அடிப்படை அச்சியங்களே பயன்படுத்தப்படும். சரி, அப்போ அதில் அடுத்த வரையில் நீங்கள் இவ்வாறு காட்டி போட்டு எழுதிக்கொள்ளுங்க. ஐதரசன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இந்த அனைத்துக்கும் அச்சியற்ற எண் +1 ஓயில் சொன்னது. ரைட், +1. அடுத்தது பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இந்த அனைத்துக்கும் +2. ரைட். அலசன்களுக்கு வாங்க. அலசன்களுக்கு ஃப்ளோரின், குளோரின், பிராமின், அயோடின், அஸ்தடைன் இந்த அனைத்துக்கும் வலிமையான அச்சியற்ற எண் -1. இப்போ குளோரின் -1 +7 வரையில் என்ன பல அச்சியற்ற எண். நீங்கள் இவ்வாறான கேள்விகளை குளோரின் வந்துட்டால் -1 தான் கொடுக்கணும். இது வலிமையானது. குளோரின் தான் கேள்வியாக இருந்தால் இல்லை, குளோரினை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு. இன்னும் ஒரு அணு கேள்வியாக இருக்குது, அதுக்குள்ள குளோரின் வந்தால் குளோரினுக்கு நாங்கள் சொல்கிறது -1. ஆக்சிஜன், கந்தக, செலனிய, தெலூரியம் -2 குறிச்சுக்கொள்ளுங்க. அதே போல ரைட். நைதரசன், பாஸ்பரஸ் -3. போரான், அலுமினியம் +3. இது நீங்கள் ஓயில் படித்த அச்சியற்ற எண்கள், வலிமையான அச்சியற்ற எண்கள். ரைட், அதுவும் இருக்கட்டும். ரைட். அடுத்து மூன்றாவது கருத்து இவ்வாறு ஸ்டாப் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவது கருத்து மூலக்கூறுகள் எழுதுங்க. மூலக்கூறுகள் உப்புக்களில்
அணுக்களின் அச்சியேற்ற எண்களது கூட்டுத்தொகை. அணுக்களின் அச்சியேற்ற எண்களது கூட்டுத்தொகை 0 ஆகும். அச்சியேற்ற எண்களது கூட்டுத்தொகை 0 ஆகும். ரைட், அது இருக்கட்டும். கவனிங்க, எழுதணும் பாருங்க. இப்போ நான் சொன்ன ஒரு பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு வருவோம். உங்களுக்கு தேவைப்படும் இந்த இடத்துல குரோமியத்துக்கு என்ன அச்சியேற்றேன் அவனா குரோமியத்தை இவ்வாறு ஸ்டாப் பண்ணணும். ரைட், பொட்டாசியம் இது நாங்கள் சொல்லிட்டோம் +1. ஆக்சிஜன் இது நாங்கள் சொல்லிட்டோம் -2. தெரியாத குரோமியம் நாங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்ளோம். ரைட், இப்போ நாங்கள் என்ன எழுதினீங்க? மூலக்கூறுகள் உப்புக்களில் அணுக்களின் அச்சியேற்ற எண்களது கூட்டுத்தொகை 0, மொத்த கூட்டுத்தொகை 0. ரைட், சொல்லுங்க எத்தனை பொட்டாசியம் இருக்குது? 2க்கும் +2. குரோமியம் 2 இருக்குது, 2க்கும் 2x. ரைட், அச்சியேற்றங்களின் கூட்டுத்தொகை. ஆக்சிஜன் 7க்கும் 14 -14 எல்லாம் கூட்டி இவ்வாறு 0 எழுத போகிறோம். எழுதாதீங்க. ரைட், இப்போ நீங்கள் சுருக்கினால் உங்களுக்கு வரப்போது x = +6. ரைட், இதுதான் இந்த குரோமியத்திற்கு இந்த இடத்துல ஆட்சியேற்றேன். இந்த இடத்துல குரோமியத்தின் ஆட்சியேற்றேன். சரி, இப்போ நாங்கள் சொல்லலாம் ஒரு CaNO2 twice என்னைக்கு என்ன ஆட்சியேற்றேன் ஒரு கேள்வி வருகிறது. நாங்கள் உடனே போய் நைதரசன் -3 இல்லை சொல்லக்கூடாது. என்ன நைதரசனுக்கு -3 +5 வரையில் எல்லாம் வரலாம். அப்போ இந்த இடத்துல நைதரசனுக்கு என்ன ஆட்சியேற்றேன்னு சொல்லி பார்க்க இப்போ நாங்கள் வருவோம். பாருங்க, கால்சியம், இது கால்சியம் +2, கால்சியம் +2. ஆக்சிஜன் -2. எது கேட்கப்பட்டதோ அதை நாங்கள் தெரியாது எடுத்துக்கொள்ளோம், எக்ஸ்ன்னு சொல்லும். எக்ஸ் இப்போ என்ன சொல்லுது? அச்சியேற்றங்களின் மொத்த கூட்டுத்தொகை 0. இங்கே இருப்பது ஒரு கால்சியம், ஆகவே +2, ஒரு கால்சியம் +2. நைதரசன் 2, எனவே 2x. ஆக்சிஜன் 4 -8, அவை கூட்டுத்தொகை 0. நீங்கள் சமன்பாடு சுருக்கினால் x = +3, அவை இந்த இடத்துல நைதரசன் +3, இந்த இடத்துல நைதரசன் +3. ரைட், இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு Al2C2O4 thrice கார்பனுக்கு என்ன ஆட்சியேற்றேன் ஒரு கேள்வி வருகிறது. உங்களுக்கு தெரியும் கார்பனுக்கு -4 இருந்து +4 வரையில் எதுவும் வரலாம். இந்த இடத்துல கார்பனுக்கு என்ன ஆட்சியேற்றேன் அதான் இந்த கேள்வி. ரைட், கார்பனுக்கு நான் இங்கே இயல்பாக சொல்லையில் வழக்கமா என்ன வளமை +4 என்றாலும் இந்த இடத்துல என்ன இதுதான் கேள்வி. கார்பன் சிலிக்கான் வளமை +4 இருந்தாலும் மாறும். கார்பனுக்கு இவ்வளோ சேர்வு இருக்கு. ரைட், அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? அலுமினியம் உங்களுக்கு தெரியும் +3, அலுமினியம் இது +3. கார்பன் தெரியாத எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்ளோம். ஆக்சிஜன் -2. இப்போ நாங்கள் சமன்பாடுக்கு வரும். 2 அலுமினியம் +6. கார்பன் 6 கார்பனுக்கும் 6x. ஆக்சிஜன் 12க்கும் -24 கொடுத்தா போச்சு. ஆனால் இதை சுருக்கினால் x = +3. அப்போ ஏன் கொடுத்தா பூச்சின்னு எடுத்துனீங்க? அதான் நீங்கள் எழுதின வசனம் என் கொடுத்தா பூச்சி. ரைட், அது அப்படி இருக்கட்டும். நான் பிறகு வரும். அடுத்த 4வது கருத்து எழுதுங்க. அடுத்த மார்க்கில் எழுதும். அயன்களில் அவற்றில் உள்ள அணுக்களின் அச்சியேற்ற எண்களது கூட்டுத்தொகை. அவற்றில் உள்ள அணுக்களின் அச்சியேற்ற எண்களது கூட்டுத்தொகை அவ்வயன் மீதுள்ள மின்னேற்றத்திற்கு சமனாகும். அவ்வயன்
மீதுள்ள மின்னேற்றத்திற்கு சமனாகும். ரைட், இப்போ நாங்கள் சொல்லும் ஒரு பாஸ்பேட் இங்கே உங்களுக்கு கேள்வி வருகிறது, பாஸ்பரஸ்க்கு என்ன ஆட்சியேற்று ஏன்? பாஸ்பரஸ்க்கு என்ன ஆட்சியேற்று? அப்போ உங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் பாஸ்பரஸை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். O-2 நான் சொல்லிக்கிறது O வளமையானதை பிரயோகிக்கணும். எனவே ஒரு பாஸ்பரஸ் ஒரு எக்ஸ், 4 ஆக்சிஜன் -8 இது ஒரு அயன். அயன்களில் அணுக்களின் ஒட்சியேற்றங்களது கூட்டுத்தொகை அந்த அயன் மீதுள்ள மின்னேற்றத்துக்கு சமன். இது -3க்கு சமன். -3 என கூட்டுத்தொகை -3க்கு சமன். இந்த ஏற்றத்துக்கு சமன். ஆகவே x சமன் +5 என பாஸ்பரஸ்க்கு இந்த இடத்துல ஆட்சியேற்றன் +5. ரைட், நாங்கள் சொல்லுவோம் ஒரு OCl குளோரினுக்கு என்ன ஆட்சியேற்றன் என்ற ஒரு கேள்வி வருகிறது. குளோரினுக்கு என்ன ஆட்சியேற்றன்? நீங்கள் உடனே குளோரின் O-1 சொல்லக்கூடாது. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால அந்த கேள்வி வருது உங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், O-2 குளோரின் தெரியாது எக்ஸ். அப்போ ஒரு ஆக்சிஜன் -2 ஒரு குளோரின் எக்ஸ். கூட்டுத்தொகை அயன் மீதுள்ள ஏற்றத்துக்கு சமன், அதாவது -1க்கு சமன். ஆகவே x சமன் +1. இந்த இடத்துல குளோரினுக்கு ஆட்சியேற்றன் +1. நாங்கள் சொல்லுவோம் NO2+ எண்ணுக்கு என்ன ஆட்சியேற்றன்? அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எண் தெரியாது எக்ஸ் என்று சொல்லுவோம். O-2 அவை ஒரு எண், அதாவது ஒரு எக்ஸ், 2 ஆக்சிஜனுக்கும் -4 கூட்டுத்தொகை அயன் மீதுள்ள ஏற்றத்துக்கு சமன், +1க்கு சமன். அவங்களுக்கு வரப்போது x சமன் +5. அதாவது இந்த இடத்துல நைதரசன் ஆட்சியேற்றன் +5. ரைட், இதான் எனக்கு இப்பொழுது கருத்து அயனுக்கு. அதுவும் இருக்கட்டும். அடுத்த மாணவர்களே, நான் இவ்வாறு சொல்கிறேன். இந்த இடத்து வளையக்குளம் இது கவனம். அநேகமான அவசரப்பட்டு புல விட்டுறது. இந்த செகண்ட் இயர் 21 நாட்களும் இதில் கவனம் எடுக்கத்தான் போனேன். கனவானங்கள் இவ்வாறான கருத்து. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. தயோசல்பேட்ல கந்தகத்துக்கு என்ன ஆட்சியேற்றன்? தயோசல்பேட்டில் கந்தகத்துக்கு என்ன ஆட்சியேற்றன் ஒரு கேள்வி. நல்ல வளைக்கணும். செகண்ட் இயர் ஆக்களும் இதில் கவனம் எடுத்துக்கணும். கவனம் ஒரு எம்சிக்குன்னு தலையெழுத்த மாட்டோம், ஒரு 1 மார்க் பறந்துடும். தயோசல்பேட்டில் கந்தகத்துக்கு என்ன ஆட்சியேற்றன் என்ற கேள்விக்கு விட O-2 கந்தகம் தெரியாது எக்ஸ் என்று சொல்லுவோம். ஆகவே 2 கந்தகம் 2x, 3 ஆக்சிஜன் -6 கூட்டுத்தொகை 0. ஆகவே ஒரு எக்ஸ் சமன் +2. ஒரு எக்ஸ் கூட்டுத்தொகை -2 கவனம் என் அயன் மீதுள்ள ஏற்றத்துக்கு சமன். அவை எக்ஸ் சமன் +2 வருகிறது. ரைட், அப்போ தயோசல்பேட்டில் கந்தகத்துக்கு என்ன ஆட்சியேற்றன் +2 விட சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு கேள்வி வருது, தயோசல்பேட்டில் மைய அணுவுக்கு என்ன ஆட்சியேற்றன்? தயோசல்பேட்டில் மைய அணுவுக்கு என்ன ஆட்சியேற்றன்? இப்போ மாணவர்கள் இந்த தயோசல்பேட்டை வரையணும். ரைட், கவனிங்க. ஃபர்ஸ்ட் இயர் 1ஆம் வருடம், அதாவது 22 பேட்ச். தயவு செய்து மாணவர்களை நீங்கள் ஆர்கானிக் படிக்காமல் இருக்கலாம். நான் இதுவரையில் ஆர்கானிக் என்று சொல்லி செய்யப்பட்ட வகுப்புகள் அவ்வளோ யூடியூப்பில் இருக்குது. அவ்வளோ நான் 2ஆம் அளவுக்குரிய வகுப்பு தான் செய்திக்கிறேன். யூனிட் 2 வகுப்பு தான் செய்திக்கிறேன். ஆர்கானிக் அல்ல, இன்னும் ஆர்கானிக் வரையில்லை. இன்னும் உங்களுக்கு பல வகுப்புகள் வரும். தொடர்ந்து யூனிட் 2க்குரிய வகுப்பாக இருக்குது. ஆர்கானிக் போல விளங்கும், அது ஆர்கானிக் அல்ல. யூனிட் 2 2ஆம் அளவு. அதனால் தயவு செய்து 22 பேட்ச் ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் ஆர்கானிக்கை அந்த வகுப்புக்களை முழுமையாக பாருங்க மாணவர்களே. தயவு செய்து நல்ல பிரயோசனமாக இருக்கு. தயவு செய்து பாருங்கள். என்னுடைய மாணவர்கள் சகலரும் பாருங்கள், கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். அந்த ஆர்கானிக்குரிய உங்களோட ஆரம்ப நாளைக்கு 8-10 வகுப்பு சரியான பிரயோசனமாக இருக்கும் மாணவர்களே. அதில் நான் செய்கிறது முழுக்க
இரண்டாம் அளவுக்குரிய விடயங்களை தான் செய்துக்கிட்டு போகிறேன். ஏனென்றால் நாங்கள் படிக்கிறது ஒன்று முழுமையாக இருக்கணும்னு சொல்லி அந்த இரண்டாம் அளவுக்குரிய வேலை முடியுதா சகலருக்கும் ஆர்கானிக் விளங்கும். அந்த அமைப்பில் தான் செய்துக்கிட்டு போகிறேன். தயவுசெய்து மாணவர்களை இன்னும் இந்த வகுப்பில் கூடிய கவனம் விடுங்க. ரைட், வருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. என்ன சொன்னோம், தயோசல்பேட்டில் மையான கந்தகத்துக்கு என்ன ஆட்சியேற்று. இப்படி வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், கட்டமைப்பை வரையணும். கட்டமைப்பை வரைஞ்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆட்சியேற்று. இதுக்கு முதல் வகுப்பில் சொல்லிட்டோம். SO பக்கம் எஸ்ஸுக்கு +1, மேலே மேலே இரட்டை பிணைப்பு +2, இந்த பக்கம் ஒற்றை பிணைப்பு +1, கீழே SS 0. ஆகவே மையானவு கொச்சியரன் +4 அப்படித்தான் சொல்லணும். அப்படித்தான் சொல்லணும். நாங்கள் இவ்வாறு சொல்லுவோம். இதே போல் N2Oவில் நைதரசனுக்கு என்ன ஆட்சியேற்று. அப்போ நைதரசன் தெரியாது எக்ஸ்ன்னு சொல்லிக்கொள்ளும், ஓவுக்கு -2ன்னு சொல்லுவோம். ரைட், 2n 2x -2 கொடுத்தொகை 0. ஆகவே எக்ஸுக்கு ஆட்சியேற்று +1. அப்போ N2Oவில் நைதரசனுக்கு ஆட்சியேற்று +1. சரி, ஆனால் ஒரு கேள்வி வருது. N2Oவில் மையானவுக்கு என்ன ஆட்சியேற்று. N2Oவில் மையானவுக்கு என்ன ஆட்சியேற்று அப்படின்றால் N2O நீங்கள் வரையணும். கட்டமைப்பு வரைஞ்சி தான் முடிய சொல்லணும். மையான இந்த எண்ணுக்கு என்ன ஆட்சியேற்று அதான் கேள்வி. ஆகவே எண்ணின் பக்கம் எண்ணுக்கு 0, NO பக்கம் +1, ஏற்கனவே ப்ளஸ், எனவே மொத்தம் +2. அப்போ N2Oவில் எண்ணுக்கு ஆட்சியேற்று +1, N2Oவின் மையானுக்கு ஆட்சியேற்று என் கவனம், அதுவும் நைதரசன் +2. இவ்வாறு கேள்விகளை கவனம் எடுக்கணும். இதைத்தான் நான் இப்போ எழுத போகிறேன். எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த இது நான் கீழே நோட் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி எழுதுங்க. கட்டமைப்பில் குறித்தொரு அணுவின் ஒட்சியற்ற எண் வினவப்படின். கட்டமைப்பில் குறித்தொரு அணுவின் ஒட்சியற்ற எண் வினவப்படின். அக்கட்டமைப்பு வரையப்பட்டு அதிலிருந்தே உயிர்த்தறியப்படும். அக்கட்டமைப்பு வரையப்பட்டு அதிலிருந்தே உயிர்த்தறியப்படும். சரி, அந்த கட்டமைப்பில்னு சொல்லி வந்துட்டாலே உங்களுக்கு அது ஏதோ காட்டி கொடுத்த போல இருக்கு மாணவர்களே, பரவாயில்லை. ரைட், இப்போ நாங்கள் அதுக்குரிய உதாரணத்தை முதல் எழுதி போட்டோம். அடுத்ததில் கொஞ்சம் பயிற்சிகள் எடுத்து எங்களோட வேகத்தை கூட்டிக்கொள்ளும். ஒரு சிறிய பகுதி, இதில் நல்ல வேகம் இருக்கணும். நல்ல வேகம் இருக்கணும். 3ஆம் அலைக்கு சரியான முக்கியம். ஒரு சிறிய ரோட்சியர் பிள்ளை விட்டீங்களா அவ்வளவும் பிழைச்சிடும். ரைட், அதுக்குள்ள இப்போ இறுதியாக நீங்கள் எழுதினதுக்குள்ள எழுதுங்க. உதாரணம் 1 இதே சொல்லுங்க. நல்லது. S2O3 2 இன் மையான தயோசல்பேட்டின் H2O3 2 இன் மையான கந்தகத்தின் ஆட்சியற்ற எண் பெருக்கொலி குறிப்பிடுங்க. மையான கந்தகத்தின் ஆட்சியற்ற எண் பெருக்கொலி குறிப்போட்டு ரைட் இவ்வாறு வரைஞ்சிக்கொள்ளுங்க. இவ்வாறு வரைஞ்சி பென்சிலால இதுக்கு ஒரு வட்டம் போடுங்க. பென்சிலால ஒரு வட்டம் போட்டுக்கொள்ளுங்க. ரைட், அதே இடத்துல குறிப்போம். ஏன்னா அதே இடத்துல சொல்லுவோம். ஒற்றை பிணைப்பு பக்கம் எஸ்ஸுக்கு +1, மேலே +2, இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு +1, எஸ் பக்கம் 0 எழுதி இங்கே பக்கத்தில் எழுதிக்கொள்ளுங்க ஒரே படியில். ஆகவே மையானுவின் ஆட்சியற்ற எண் சமன், நேரடி எழுதுங்க +4. அது உங்களுக்கு விளங்கு. மையானுவின் ஆட்சியற்ற எண் சமன் +4. ரைட், எழுதுங்க. உதாரணம் 2. இதே சொல்லுங்க போதும். பிற நாட்களில் விரிவாக்குவோம். ரைட், உதாரணம் 2. N2Oவில் மையானுவின் ஆட்சியற்ற எண். N2Oவில் மையானுவின் ஆட்சியற்ற எண் கேள்வி குறிப்பிடுங்க. ரைட், N2O சரியான வடிவத்தை ஒரே முறை வரைவோம். ஏற்கனவே வடிவம் வரையிற சொல்லிக்கிறேன். ஆர்கானிக்லையும் சொல்லிக்கிறேன், இந்த இடத்துலையும் சொல்லிக்கிறேன். கவனம். 2ஆம் ஆண்டு படிக்காதவங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் தியரியில்.
ரைட். அதே போல் பென்சிலால் மையானுக்கு ஒரு வட்டம் போடுங்க. என் பக்கம் எண்ணுக்கு 0, NO பக்கம் +1, அதன் மீது +1 ப்ளஸ். அப்போ என் பக்கம் 0, NO பக்கம் +1, அதன் மீது ப்ளஸ். அப்போ முடிவு +2. ஆகவே மையானுவின் ஒட்சியேட் எண் சமன் +2 நேரடி எழுதுங்க. மையானுவின் ஒட்சியேட் எண் சமன் +2. ரைட். இப்போ நாங்கள் இவ்வளோ தான் அந்த பகுதி, ஒரு சிறிய ஒரு கருத்து. இப்போ நாங்கள் அடுத்து வர போகிறது கொஞ்சம் கேள்விகளை செய்து போட்டு நாங்கள் அந்த தரப்பட்ட டியூட்டுக்கு போவோம். இப்போ நான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்ல போகிறேன். இந்த NCl3 உருவாக்கம் அதை நாங்கள் செய்து போட்டே போயிட்டால் நல்லது. செய்து போட்டு போவோம். நல்ல மாணவர்கள். இதில் மாணவர்களே இந்த நேரத்தை ஒரு முறை குறிச்சுக்கொள்ளுங்கப்பா. நேரம் 26 நிமிடம் எத்தனை செகண்டு குறைங்க இந்த போர்டில் பாருங்கள். ரைட். இது அவ்வளோ நாங்கள் எழுத வேண்டிய வருமானங்களே இறுதியாக இடையில அழித்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அதுக்காக சொல்லிக்கிட்டேன். சரி, இப்போ நாங்கள் வருவோம். இதில் முக்கியமான பகுதியான இந்த 6. இந்த 6ல் இந்த இஸ்டா பண்ணப்பட்ட அணுக்களுக்குரிய ஆட்சியேட் என்ற ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. இந்த 6 தான் முக்கியம், மீதி அவ்வளோ பிரச்சனை இல்லை. இதுதான் எங்களோட 21 அதாவது செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் சகலரும் கவனமாக விளங்க வேண்டிய விடயம் இது. ரைட். அது இருக்கட்டும். இப்போ எங்களோட பாதிக்கு வரோம். நாங்கள் இதில் 2 உதாரணம் செய்து போட்டு போயிடும். கீழே எழுதி கொடுக்க முடிய கொப்பியில் கூட உதாரணம் 1. நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இது என்ன பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அலுமினியம் ஆக்சலேட். பேர்கள் படிப்போம். ரைட். உதாரணம் 1 எழுதுங்க. Al2C2O4 thrice C ஸ்டாப் பண்ணுங்க. Al2C2O4 thrice உதாரணம் 1 சொல்லி எழுதுங்க. ரைட். நாங்கள் அதே இடத்துல இதில் மாணவர்களே இதெல்லாம் நீங்கள் ஆட்சியடன் கணிக்கத்தான் வேணும். இதில் நல்ல வேகத்தை கூட்டுங்க. சரியான முக்கியம். 3ஆம் அலகில் பொதுவாக உங்களோட ஸ்கூல் வழியாக டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க, உனக்கு ஆட்சியேட்னு பார்க்க தெரியாதா, இவ்வளோ எல்லாம் டியூஷன் போகிறீங்க, இப்படிதான் சொல்லி பேசுவாங்க. என்ன மாதிரி இந்த ஆட்சியேட்ன்றது சிறிய ஒரு விஷயம், சரியான முக்கியம். ஒரு சிறிய பிழை விட்டீங்களோ பீசமானவன் ஒன்று படிப்பீங்க, பீசம் மூல் விகிதம் பிழைச்சிடும், பின்னால் அவ்வளோ கணிப்பும் பிழை. என்ன திருத்துறவங்களுக்கு இலகுவாக இருக்கும், வட்டம் போடு. சரி, இதனால் மிக கவனமாக இருக்கணும். ஒரு சிறிய விஷயம் இது, இலகுவான விஷயம். ஆனால் இதில் பிழை விட்டீங்க அவசரப்பட்டு அவ்வளோ. ரைட். இப்போ நாங்கள் வரும் இந்த கார்பனுக்குரிய ஆட்சியேட்டேன். நான் முதல்ல சொன்ன போல அதில் பென்சிலால் இருக்குங்க. அலுமினியம் +3 சொல்லுங்க. ஓவுக்கு -2 அப்படியே குறிங்க. கார்பனை Xன்னு குறிங்க. நல்ல பயிற்சி இருந்தால் ஒரே முறை கூட சொல்லலாம். இப்போதைக்கு பரவாயில்ல, ஆரம்பிக்கிறது. ரைட். சமன்பாடு எழுதி கொள்ளுங்க. 2 அலுமினியத்துக்கும் +6 ப்ராக்கெட் பண்ணுங்க. இல்லை கணித பிழை வராமல் இருக்கும், ஏன்னா மைனஸ் பிரச்சனை வரும். 6 கார்பனுக்கும் 6X ப்ராக்கெட் பண்ணுங்க. ஆக்சிஜன் 12க்கும் -24 ப்ராக்கெட் பண்ணுங்க. இதே போல கொடுத்தொகை 0. ஏன் ஒரு சேர்வையில் மொத்த ஏற்றங்களின் கொடுத்தொகை 0. பிறகு நீங்கள் சுருக்குங்க. நான் ஒரே முறை விட சொல்கிறேன். நான் X = +3. ரைட். X = +3 இருக்கட்டும். இதே போல உதாரணம் 2 சொல்லி எழுது. உதாரணம் 2 ஒரு அணையன் கெட்டேன் பதி வரும். சரி, நாங்கள் இது ஒரு P2O7 வரும். உதாரணம் 2 P2O7 4 P ஸ்டாப் பண்ணுங்க. ரைட். அந்த Pக்கு Xன்னு சொல்லுங்க. ஓவுக்கு -2. அப்போ என்ன சமன்பாடு? 2Pயும் R2X. ஆக்சிஜன் -14 கொடுத்தொகை -4. ஆகவே X = +5. ரைட். அதுவும் உங்களால் விளங்கிக்கலாம். சரி, இன்னும் ஒரு 2 எழுதிக்கொள்ளும். உதாரணம் ஒரு 5 புள்ளி அதை எழுதிவிடும்.
இலகுவான விடயமானவர்களே இதுவும் தேவைதானு யோசிப்பீங்க. ரைட், உதாரணம் ஒன்று. Cn minus C ஸ்டாப் பண்ணுங்க. Cn minus C ஸ்டாப் பண்ணுங்க. சைனைடு. ரைட், C எங்களுக்கு தெரியாது எக்ஸ்ன்னு சொல்லுங்க. ஓ சாரி n-க்கு -3 n-க்கு -3 நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கவனம். எது உங்களுக்கு தெரியாதோ அது விடுங்க. அடுத்தது வளமை அந்த ஓ லெவலில் சொன்னது தான். ரைட், ஆகவே எக்ஸ் பிரகல -3 கொடுத்தொகை -1 x சமன் +2 x சமன் +2. ரைட், இன்னும் ஒரு உதாரணம் செய்து விடுங்க. என்ன சொல்லும், ஒரு NH4CN இஸ் நாலாவது NH4SCN அமோனியம் தயோசயனேற்று பெயர். ரைட், அதில் கார்பனுக்கு என்ன ஆட்சியேட்டானு தான் நம்மளோட கொல்லி. கார்பனை ஸ்டாப் பண்ணுங்க. ரைட், அப்போ என்னுக்கு வளமை -3 ஐதரசன் +1 கந்தகம் -2 கார்பன் எக்ஸ் நைதரசன் -3. ரைட், கொடுத்த பூச்சியப்படுத்தணும். ரைட், ஒரு நைதரசன் -3 4 ஐதரசனுக்கும் +4 கந்தகத்துக்கு -2 கார்பன் எக்ஸ் நைதரசன் திரும்பவும் -3 கூட்டுத்தொகை பூச்சியம். ஒரு உப்புல ஒரு சேர்வையில் ஒட்சியட்டங்களின் கொடுத்தொகை பூச்சியம். அவங்களுக்கு எல்லாம் கூட்டினால் -8 x சமன் +4. எனவே இந்த இடத்துல கார்பனுக்கு ஒட்சியேட்டன் +4 இவ்வாறு நீங்கள் விடைக்கு வரலாம். ரைட், இன்னும் ஒரு உதாரணமாக இந்த செய்து விடுவோம் போதும். ஒரு கெட்டைன் போல இருக்கட்டும். கெட்டைன் NH4+ அல்லது நான் சொல்ல ஒரு NO2+ அல்லது உதாரணம் 5 NO2+ N ஸ்டாப் பண்ணுங்க. ரைட், N தெரியாது x ஓவுக்கு -2 ஒரு x 2 ஓவும் -4 கூட்டுத்தொகை +1 ஆகவே x சமன் +5 x சமன் +5. ரைட், போதும். இப்போ ஒரு கேள்வி எழுத. இப்போ நான் சொன்ன ஆரம்ப பகுதி ஒரு கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. எழுதுங்க. பின் வருவனவற்றில் எழுதுங்க. ஒரு கேள்வி எழுதுங்க. பின் வருவனவற்றில் இப்படி ஸ்டாப் பண்ணுங்க. இப்படி பண்ணி எழுதுங்க. என குறியிடப்பட்ட ஸ்டாப் பண்ணி எழுதுங்க. என குறியிடப்பட்ட அணுக்களின் அச்சியற்ற நிலைகளை இனங்காண்க. என குறியிடப்பட்ட அணுக்களின் அச்சியற்ற நிலைகளை இனங்காண்க. இப்போ மாணவர்களை நீங்கள் ஒரு பயிற்சிக்கு நினைக்கிறேன் 60 போல இருக்கு. இதுக்குள்ள எப்படி நாங்கள் ஒரு 10 போல செய்து படம், அப்போ ஒரு 50 போல உங்களுக்கு கெஞ்சோம். இந்த அவ்வளவுக்கும் அட்சரங்களை கண்டுபிடிங்க. இப்போ இதில் காணமானவர்களே OCl2 இங்கே சிஎலுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். OF2ல ஓவுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்ன காரணம், அங்கே சிஎலுக்கு தான் பிரச்சனை இருக்கு. விளங்குதா? அப்புறம் உங்களுக்கு அது தெரிய வரும். இப்போ எனக்கு தெரியும், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பிறகு தெரிய வரும். இந்த O-2 அந்த 2 குளோரினும் சேர்ந்து +2 ஒரு குளோரின் +1. இங்கே OF2ல பாருங்க ஃப்ளோரின் -1 மட்டுமே. அப்போ ரெண்டுமே சேர்ந்து -2. அப்போ ஆக்சிஜன் +2. அப்போ இங்கு ஆக்சிஜன் -2 இங்கே ஆக்சிஜன் +2. இந்த அந்த ஆக்சிஜனுக்கு என்ன வளமை -2. அப்போ இதில் ஆக்சிஜன் பிழைக்குது, வளமைக்கு முரணாக இருக்குது, அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே குளோரின் பிழைக்குது, அதனால் ஸ்டாப் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா எது முரணாக இருக்குது, எது வளமைக்கு முரணாக, உங்களோட O லெவலில் சொன்னீங்க பாடமாக்கி நீங்கள் ஒட்சியடன் வேலை அதுக்கு முரணாக இருக்கிறது தான் இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். சரி, அதனால்
கவனம். ஸ்டாப் பண்ணப்பட்டகள் பிள்ளையா பண்ணிடாதீங்க மாணவர்களே. சரியாக பொறுமையாக சரியாக பார்த்து அந்த இடங்களை ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணி இந்த அவ்வளவுக்கும் அட்சியேட் எண்களை தயவு செய்து கண்டுபிடிங்க. உங்களுக்கு உடனே கூட தெரியும் பாருங்கள். CO O -2 அவை C+2 உடனே சொல்லுங்கள். N2O ஓவுக்கு -2 இரண்டு எண்ணும் +2 4n +1 அந்த எக்ஸ்ன்னு எல்லாம் எழுதி சமன்பாடு தேவையில்லை. விளங்குதா? உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பமாக இருக்குது சந்தேகமாக இருக்குது சமன்பாடு போடுங்க. பாருங்கள் இப்போ HNO3 நைட்ரிக் அசிட் HNO3ல் O -2 அப்போ 3க்கும் -6 அது +1 எனவே எனக்கு +5 நீ உடைக்கு வரலாம். அப்படி உடனே சொல்ல முடியல அவ்வளோ உடனே சொல்லலாமானவங்களே. அப்படி தெரிஞ்ச இடங்களுக்கு உடனே மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது கொஞ்சம் மெனக்கெடணும் போல் இருக்குதா அதுகளுக்கு அந்த எக்ஸ்ன்னு சொன்ன போல் பழங்க. ஆனால் போக போக இந்த எக்ஸ் கதையெல்லாம் தேவையில்லை. உடனே சொல்கிற அளவுக்கு நீங்கள் பழகிக்கணும். கட்டாயம் பலன் அது அத்தியாவசியம். அதில் இரண்டாவது கதை இல்லை, அது அத்தியாவசியம். நல்ல வேகம் எடுக்கணும். இதில் உங்களுக்கு எவ்வளோ தெளிவு எவ்வளோ வேகம் இருக்குதோ எங்களோட ரசாயன கணிப்புக்கு உதவியாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இதில் சில வளமைக்கு முரணான இது கதைக்க போகிறோம். இதைத்தான் மாணவர்களே கவனமாக 21 பேட்ச் அண்ட் செகண்ட் இயர் மாணவர்களும் கவனமாக நீங்கள் குறிச்சிக்க வேண்டிய முடியும். ரைட், இதோட ஒரு சிறிய ஒரு செய்தி மாணவர்களே, சிறிய செய்தியில் முக்கியமான செய்தி. எங்களோட ஆன்லைன் வகுப்பு விடயமாக மாணவர்களை நான் ஒரு 2 நாள் முழுமையாக ஈடுபட்டோம். இப்போ நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறைவன் அருளால் இது ஒரு புது விதமான மாணவர்களை வழக்கமாக இலங்கையில் குறிப்பாக தமிழ் மீடியம் சகலருக்குமே புதுசாக இருக்குது. முன்னணி ஸ்கூலுகள் கூட இந்த இப்படி ஒரு ஏற்பாடு அவங்கள்ட்ட கூட இருக்காது. ஆகவே பிரார்த்தனை செய்யுங்க. அதாவது நீங்கள் நான் சொல்லிட்டேன் உங்களை சொல்லி வந்திருக்கிறேன். ரிவைன் பண்ணி ஆன்லைனில் படிக்க போகிறீங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கிற நேரம் ஆன்லைன் தான். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்க அந்த டைம் நீங்கள் ஆன்லைன் படிக்கலாம். அப்படி ஒரு ஏற்பாடு தான் மாணவர்கள். இது ஒரு புதுசு. அதனால தான் இதில் இப்போ பரீட்சாத்தமாக நான் சில உங்களுக்கு இது மாணவர்களை வச்சு நான் பரிசோதனை செய்து கட்டிக்கிறேன். பரீட்சாத்தை நடந்துக்கிட்டிருக்கிறேன். சரி வந்த பிரதம மாணவர்களை சகலருக்கு மீது வழங்கிடலாம். அநேகமாக இன்னும் ஒரு நாட்கள் நான் சொல்லி இருக்கிறேன், மன்னிச்சுக்கணும். உண்மையில மாணவர்கள் இதை செய்கிறது ஒரு டீம். அவங்க பெரும்பான்மை சமூகம், அதாவது சிங்கள சகோதரர்கள் அவங்க பொறுப்படுத்தி செய்கிறாங்க. உண்மையில் ஒரு பார்க்க எனக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இறைவனர்களால் கவனமாக செய்கிறாங்க. இனி அவங்க அதை இயன்றவரை சரியாக இருக்கிறதுக்காக கூட நேரத்தை ஒதுக்கி அதில் மெனக்கட்டுறாங்க. ஒரே முறை ஏதோ செய்வோம் சொல்லி இல்லை, மிகவும் பொறுப்பாக சரி இருக்காங்க. பார்ப்போம் ஏதோ நல்ல ஒரு முடிவு வரும். அவசரமாக அவங்களுக்கு வரும். இந்த 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 எங்கட 3ஆம் அலை ஏதோ ஆர்கானிக் இந்த 3ஆம் அழகு இன்னும் நான் கூடின ஒரு 3-4 வீடியோ தான் எனக்கு போட வேண்டி வரும் வார யூடியூப்பில். அதுக்கப்புறம் நாங்கள் முழுமையாக யூடியூப்லேருந்து ஒதுங்கி எங்களோட வகுப்புக்கு தான் போயிடுவோம். இப்போ யூடியூப்பில் எங்களோட வகுப்புகள் வீடியோஸ் அநேகமாக வராது. இன்னும் ஒவ்வொரு வகுப்புக்கும் எங்களோட ஆர்கானிக் ஒரு 3 வரலாம், சில வேலை 3 கூட சில சந்தேகம் எனக்கு. அதே போல் கணிப்புகளும் ஒரு 2-3 வீடியோ வரலாம், அவ்வளோதான். தொடர்ந்து வராது. ஏன்னா நாங்கள் முழுமையாக எங்களோட வகுப்புக்கே போயிடுவோம். சரி மாணவர்களே, நாங்கள் இந்த பகுதிக்கு இப்போ நான் சொன்னது முக்கியமான விடயம், அதுக்கு நாங்கள் வருவோம். நல்லது மாணவர்களே, இந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் ஒரு முக்கியமான பகுதி, சகலருக்கும் தேவையான பகுதி, அதுக்கு நான் வரப்போகிறேன். இதில் மாணவர்களே, இந்த ஆன்லைன் வகுப்புன்னு சொல்லி ஏதோ நீங்கள் இன்று வேறு வழி இல்லை ஆர்வத்தோடு போய் சேர்றீங்க. இதனால் உள்ள பல தீமைகளும் இருக்குது. ஏதோ சில நன்மைகளை நாங்கள் உணர்றோம். ஏதோ படிக்கிறோம், பாடத்தை படிக்கிறோம்னு சொல்லி. தீமைகள் பக்கம் ஒன்று சுகாதார பாதிப்பு. என்ன சுகாதாரம்? ஆன்லைன் வகுப்பு முடியும் போது யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முதல்ல கண்ணை செக் பண்ண வேண்டி வரும். இது சகலருக்கும் அது நடக்கும். தவிர்க்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் நான் இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். அதுக்குரிய தீர்வு என்கிட்டையும் இல்லை. படித்த இரவன் தான் நான் பாதுகாக்கணும். சரி, இது ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனை. 2வது மாணவர்களே, பாதுகாப்புக்குரிய பிரச்சனை. என்ன பாதுகாப்பு?
நீங்கள் ஜூம் கிளாஸ் ஜூம் மீட்டிங்னு சொல்லி ஆன்லைனுக்குள்ளே வரணுங்க. இந்த ஜூமில் வரும்போது என்ன நடக்குதுன்றால் உங்களோட முழு தகவலும் நீங்கள் பிறந்த திகதியாக உங்களோட ஐடென்டி கார்டு நம்பராக எல்லாம் சகல விடயங்களும் விரும்பினவருக்கு கைப்பற்றலாம். அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு மிகவும் குறைவு. இதை பலர் உணர்வோம் இல்லை. இதுகளை சொன்னவங்கள பயமுறுத்தாட்ட வரையில் மாணவர்களே மன்னிச்சு கொள்ளுங்க. இதுக்கு பலர் பல கதைகளை கட்டலாம். விளங்குதா? இது பலர் பல கதைகளை கட்டலாம். எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. இருக்கலாம், ஒரு நயவஞ்சகாரன் நடிகனால் மட்டும்தான் இருக்கலாம். எனக்கு எல்லாருக்கும் நல்லவனாக இருக்குன்னு சொல்லி எந்த அவசியம் எனக்கே இல்லை. என்னால் அதுக்கு நான் தயாரும் இல்லை. மனதில் உள்ள பிரச்சனைகள் இந்த உலகளாவிய ரீதியில் உனத்திலையும் பிரச்சனைகள் பல இருக்குது. அந்த வகையில் பயமுறுத்தாட சொல்ல இல்லை. ஆன்லைன்ன்றதில் உங்களுக்கு பாதுகாப்பு மிகவும் குறைவு. இது ஐடி துறையில் நல்ல உச்சத்தில் உள்ளவங்களோட காய்ச்சினோட சொல்லுவாங்க. என்னாலும் வேறு வழி இல்லை. ஸோ மலிவாக அப்படி நாங்கள் உள்ளே போய் சேர்ந்துட்டோம். என்னை பொறுத்தவரை மாணவர்களை இதுக்கு சில இந்த பாதுகாப்பு அனைத்தையும் என்னால் செய்யக்கூடிய அனைத்தையும் நான் செய்யக்கூடியிருக்கிறேன். என்னால் முடியாது. உங்களோட கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைக்கு இதில் மருந்து அனுப்ப முடியாது. நீங்கள் தான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் ஆரம்பிக்க நான் உங்களுக்கு சொன்னேன், டிவி பெரிய ஸ்க்ரீனில் ஸ்மார்ட் டிவி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பலர் ஒன்றா சேர்ந்து போட்டு ஒரு பேமெண்ட் என்ன உங்களுக்கு செலவும் இல்லை. சுகாதாரம் உங்களோட கண்ணுக்கும் பாதுகாப்பு. நிம்மதியாக இருந்து நீங்கள் படிக்கலாம்னு சொன்னேன். இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து சற்று தூரம் இருந்து நீங்கள் படிக்கலாம். ஆனால் பலர் இன்றைக்கி ஃபோனில் தான் படிக்கிறீங்க. அப்போ கூட நான் சொன்னேன் ஸ்க்ரீனை அப்படி பெருசாகிட்டு அது கூட நீங்கள் தூரம் இருந்து பார்க்கணும். ஆனால் எத்தனை பேர் அப்படி செய்வீங்க? செய்ய மாட்டீங்க. இது உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட கண்ணுக்குரிய பிரச்சனையை பாதுகாக்கிற உங்களோட கையில் தான் இருக்குது. சரி, இப்போ நான் சொன்னேன் இந்த ஜூமுக்குரிய பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனைன்னு சொன்னேன். உங்களோட தகவல் எல்லாம் போயிடுது, யாரும் விரும்பினா உங்களோட தகவல் அனைத்தையும் கைப்பற்றலாம்னு சொன்னேன். இதான பிரச்சனை. இதுக்காக மாணவர்களே என்னை பொறுத்த மட்டும் இறைவனர்களால் அதாவது முழுமையான அரச அனுமதி எடுத்து சகல கண்ட்ரோல் அதாவது கட்டுப்படுத்தலும் என்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து மிக பொருத்தமானவங்களை வச்சு உரிய சட்டத்தின்படியே நான் செய்கிறேன். நாட்டு சட்டத்தை நாங்கள் 100% 100க்கு 101 மதிக்கணும். நீ அதெல்லாம் சரியாக செய்து முழுமையாக அதுக்குரிய சிஸ்டத்தை என்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து சாருக்கும் சாடும் அந்த அனுமதிகளை எடுத்து அதாவது அரசு அனுமதிகளை சரியான முறையில் எடுத்து தான் நான் இதை தொடரணும். எனவே எனக்கு இதுகளை நான் அறிஞ்சிக்கிட்டு மாணவர்களை பிரச்சனைகளை அறிஞ்சிக்கிட்டு தீர்வு இல்லாமல் நான் என்னால் பொதுபோக்காக நான் இருக்க மாட்டேன்னு செய்ய முடியாது. இறைவன் அருளால் இன்னைக்கு 30 வருடத்துக்கு மேலே இந்த துறையில் நிற்கிறேன். இனி இதெல்லாம் இருக்கு மாணவர்களை பொறுப்பான விடயங்கள். அதான் உங்களோட இந்த ஆன்லைன் வகுப்பு இன்னும் டிலே ஆக காரணம். உங்களுக்குள்ள இப்போ எனக்கு ஒரு கவலை இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை நான் சந்தித்தேன். நான் எதிர்பார்த்ததை விட சுமார் 3 மடங்குக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டாங்க. இலங்கையில் எல்லா பாங்கிலும் வரணுங்க. அதனால் நான் எதிர்பார்த்ததை விட என் சிஸ்டத்தை மாற்ற வேண்டி வந்தது இடையில். ஆனால் பாதுகாப்பு விஷயம் நான் ஆரம்பத்தில் தயார்படுத்திட்டேன். அதெல்லாம் சரியாக செய்யணும் மாணவர்களே. சும்மா ஏதோ பொடுபோக்காக இதுன்னு சொல்லி உஷாரில் செய்ய முடியாது. உஷார் மடியங்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஜூம் வகுப்புகள் படிக்கிறீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. பயமுறுத்தாட்டை இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்க. இது எதுவுமே நீங்கள் உணராமல் இதை செய்து போகிறீங்க. இது யாருக்கு நான் தனிப்பட்டல பகிரங்கமாக தான் சொல்கிறேன். இதுகளை பிரச்சனை இருக்குது. ஏன்னா உங்களோட முழு தகவலும் அங்கே போகும். ரைட். எனவே என்னை பொறுத்தவரை மாணவர்களே அதுக்குரிய கடமைகளை நான் சரியாக செய்யணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளோ காலம் மிக பொறுமையாக போயிட்டு இருக்கிறேன். உங்களோட பொறுமையை இழந்திருப்பீங்க. நீங்கள் பொறுமையை இழந்திருப்பீங்க. இன்னும் ஆன்லைன் ஆரம்பிக்கல, என்ன யூடியூப்பில் போட்டுக்கிட்டிக்கா நாங்களாம் காசு கட்டி போட்டு நாங்கள் சிலவங்க ஃப்ரீயாக படிக்கிறாங்க, நான் காசு கட்டி போட்டும் இப்படி படிக்க வேண்டி இருக்குது. சில உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கலாம், நியாயமான கவலை. விளங்குதா? நீங்கள் காசு கட்டி போட்டு வந்து நீங்களும் யூடியூப்பில் படிக்கிறீங்க, கட்டாதவங்களும் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்குள்ள உள்ளத்தில் ஒரு கவலை இருக்குது. அப்படின்றால் அதை நான் கட்டாயம் நிவர்த்திக்கணும். என்ன தொடர்ந்து யூடியூப்பில் வராது.
அதுக்காக அவசரப்பட்டு அங்கே போய் உங்களோட எதிர்காலத்தை வீணாக்கமான நான் தயாரில்லை. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அது அந்த பொறுப்பு நான் சரியாக செய்யறதுக்காக மாணவர்களே கொஞ்சம் டிலேன்னு சொன்னாலும் நிச்சயமாக நல்லதாக இருக்கும். மிக பொருத்தமான அந்த துறையில் நல்ல நிபுணத்துவம் உள்ளவங்க, என்னுடைய பல மாணவர்களின் உதவிகளை பெற்று அவங்களும் இருக்கிறாங்க. இந்த துறை டெக்னீஷியன்ஸாக இருக்கிறாங்க. இருந்ததில் நல்ல நிபுணத்துவம் வாய்ந்த பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிறாங்க. அவங்களையும் மன்னிச்சுக்கிட்டு ஏன்னா அவங்களோட போய் தான் நாங்கள் அரசு அனுமதியெல்லாம் பெறக்கூடியதாக இருக்கும் வாய்ப்புகள் எங்களுக்கு எல்லாம் சரியான அமைப்பில் தான் செய்யக்கிட்டு போகிற மாணவர்களே. அதில் நான் என்னோட கடமையை சரியாக சேர்ந்ததான் ஒரே ஒரு நோக்கம். நல்ல மாணவன் நான் கூடுதலாக நேரத்தை எடுத்துகிட்டு மன்னிச்சுக்கொள்ளுங்க. ரைட், எங்களோட விடியத்துக்கு வருவோம். ரைட், அதுக்காக இன்னும் கூட நேரம் எடுக்க மாட்டோமான கவலைப்படாங்க. விரைவாக உங்களோட ஆன்லைன் வகுப்பு வந்துடும். ஆனால் அது வாரது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இறைவன் நல்லது தான் நாடுவான். நாம் சரியாக இருந்தால் இறைவன் நல்லது தான் எங்களுக்கு தருவான். அவ்வளோதான். சரி மாணவன் வருவோம். இதில் எங்களோட நீங்கள் முதல்ல ஒரு கோழி எழுதி கொள்ளுங்கப்பா. கோழி எழுதுங்க. நான் முன்னே எழுதின அந்த 60 இது இருக்குது, பரவாயில்லை. இந்த 6 நான் வேறு எழுதுறேன். ஒரு கோழி எழுதுங்க. இது 21, 22 ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸாக இருக்கும். பிரியோசனமாக இருக்குமா? முக்கியமான சிறிய ஒரு விஷயம், முக்கியமான பகுதியாக இருக்குது. ஒரு கோழி எழுதுங்க. பின் வருவனவற்றில் ஸ்டாவணி கொள்ளுங்க. குறிவாறு ஸ்டாவணி. ரைட். பின்னவற்றில் என குறியிடப்பட்ட அணுக்களின் அச்சியற்ற நிலை நிலைகளை இனங்காண்க. அச்சியற்ற நிலை நிலைகளை இனங்காண்க. இப்போ நாங்கள் ஒரு மக்களை முதலாவது 6 எழுதி கொள்ளுங்க. கிளை ஒரே வரையில் 6 எழுதி கொள்ளுங்க. ரைட், ஆரம்பிப்போம். முதலாவது கியாட். இது பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு. நாங்கள் இது அடுத்த 7ஆம் வகுப்பு 7ஆம் 8ஆம் வகுப்புக்குள் 7ஆம் வகுப்புக்குள் இது வருமானங்கள். இந்த பெயர்கள் வரும். இப்போதைக்கு அவசரப்படாங்க. இந்த அனைத்துக்கும் பெயர்கள் வரும். இதில் ஒரு திருத்தம் செய்யணுமானவங்களே. Fe2O3 அல்ல, Fe3O4 திருத்திக் கொள்ளுங்க. Fe3O4 Pb3O4. ரைட், திருத்திக் கொள்ளுங்க. முதலாவது கியாட் பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்கிறேன். ரைட், உங்களுக்கு நான் ஆக்சிஜனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கேக்கு +1 சொன்னால் ஓவுக்கு -1/2 வர முடியாது. அப்போ உங்களுக்கு விளங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னே நான் சொல்லிக்கிறேன். எனவே இதன் வடிவத்துக்கு வருவோம். OO- K+. இதான வடிவம். கட்டமைப்பு. ஒரு உப்புல அணையன் பகுதி ஒரு பங்கீட்டு வலைப்பிணைப்பு இருக்குது அணையன் பகுதியில். சரி, இந்த OO பக்கம் ஓவுக்கு 0, இந்த OO பக்கம் 0 -1. எனவே -1. அதாவது இந்த பொட்டாசியத்தோட ஆட்சியற்ற எண் -1 0 2 இருக்கு. முதல்ல அந்த கொள்ளையில் எழுதுனீங்களா? ஆட்சியற்ற எண் எண்களை இனங்காண்க எழுதிக்கணுமா? ஆட்சியற்ற எண் எண்களை இனங்காண்க. பல ஆட்சியற்றங்கள் இதில் வரப்பாக்கம். ஒரு உப்புக்குள்ள ஒரே மூலகத்துக்கு. சரி, அவை உங்களுக்கு இதில் விளங்கணும். பொட்டாசியம் -1 0. அப்போ ஏன் அப்படி சொன்னீங்க? -1/2 பின்னம் வரக்கூடாது எடுத்து சொன்னீங்க. ஆட்சியற்ற எண்கள் பின்னத்தில் நாங்கள் சொல்கிறதே இல்லை. அடுத்த உரம் இரண்டாவது Fe3O4. Fe3O4 என்ன சொல்ற வியாபார பேர்? இந்த டொலமைட் அப்படைட் போல ஏமடைட்டா ஏமடைன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு தேவை இந்த Fe3O4 வியாபார பேர் ஏமடைட் அல்லது மெக்னடைட், மறந்துட்டேன்னு பார்ப்போம். இப்போ மாணவர்கள் எங்களுக்கு தேவை இது ஆட்சியேற்றன். வெறுமனே கணித முறையில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் -8 Feக்கு +8/3 பின்னம் இல்லை போல. அவன் நீங்கள் என்ன செய்யணும்? இது பங்கீட்டு வழி இல்லை, கட்டமைப்பு ஒரே பங்கீட்டு வழி இல்லை, பிரிக்கணும். உங்களுக்கு தெரியும் Feன்ற வளமையான ஆட்சியேற்றன் 2 3. எனவே 2ம் 3ம் ஃபெரஸ் ஆக்சைடு ஃபெரிக் ஆக்சைடு 1:1. ஃபெரஸ் ஆக்சைடு ஃபெரிக் ஆக்சைடு 1:1. FeO Fe2O3 1:1. சரி, அப்படின்னா நீங்கள் விளங்கணும். இதில்
Fe2 ப்ளஸில் ஒன்று இருக்குது, Fe3 ப்ளஸில் 2 இருக்குது. Fe3 ப்ளஸில் 2 இருக்கு. அப்போ Fe2 ப்ளஸ் ஒன்றும் Fe3 ப்ளஸ் 2 இருக்குது. OL -2 அது உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ இந்த இடத்துல என்ன முடிவு? Fe ஆட்சியேட்டன் 2 3 +2 +3 என்னுடைய ஞாபகப்படி 2007 ஸ்ட்ரக்சர் பேப்பர் இருக்குமானவங்களே, இதில் ஆட்சியேட்டங்கள் ஏதோ காணச்சொல்லி இப்போ பாருங்கள். ரைட், இப்போ நாங்கள் அடுத்து வரோம் மூன்றாவதுக்கு. PB3O4 ஒரு கணம் வேகமாக எழுத பாருங்கள். PB3O4 பிரிக்க பாருங்கள். பிரிங்க PB3O4 இரண்டாக கூட எழுதுங்க. நேரடியாக ஆட்சியேட்டன் சொன்னால் -8 வர முடியாது. ரைட், இப்போ நாங்கள் வருவோம். ரைட், இதுக்குள்ள நீங்கள் பிரித்தால் அநேகமானவங்க இதை பழியாக பிரிச்சிருக்கலாம். Fe3O4 பிரிக்கிறது போல PB3O4 பிரிக்க முடியாது. ஏன் முடியாது? PBக்கு 2 3 எல்லாம் ஆட்சியேட்டன், 2 4 Feக்கு தான் 2 3 EM பிளம்பிக் 2 4. ரைட், அவை யாரும் இதே போல் நீங்கள் 1:1 எழுதினால் அது தவறு. ரைட், எனவே இதை நீங்கள் பிரிக்க வேண்டிய விடம் நான் எழுதுகிறேன். 2 PBOவும் 1 PBO2வும். சரியான பாருங்க. மொத்த PB 3 ஆக்சிஜன் 4. மொத்த PB 3 ஆக்சிஜன் 4. சரி, இப்போ நாங்கள் வரோம் இதில் ஆட்சியேட்டன். எவ்வாறு ஆட்சியேட்டன் கண்டுபிடிக்கிறது? கவனம் ஏன் இப்படின்னு சொல்ல மாணவர்கள், இதுக்கு IUPAC பெயர் புதிய சிலபஸ் அத்தியாவசியம் படிப்போம். 5வது வகுப்பு 6 அநேகமாக 7ஆம் 8ஆம் வகுப்புக்குள்ள வருமானங்களே மிகவும் முக்கியம். இதுக்கெல்லாம் IUPAC பேர் எப்படி எழுதுறேன்னு சொல்லி சரியான முக்கியம் கவனம். ரைட், வருவோம். சொல்கிறது இரட்டை வகுப்புகளின் பேரின் ஒரு பகுதி. முன்னே நாங்கள் பெரிய அளவில் படிக்கையில் தேவைப்படவும் இல்லை, எங்களோட 19 சிலபஸில் இருக்குது. சரி, வருவோம். 2 PBO 1 PBO2. அது உங்களுக்கு விளங்கும். இது Fe +2 PB அது +4. ஆகவே இதுக்குள்ள என்ன இருக்குது? +2 PBயில் 2 பிளம்பஸ் 2 ஒரு பிளம்பிக்கும் இருக்கு. பழைய காலத்து பேரா பிளம்பிக் கியூப்ரிக் ஃபெரஸ்பெரிக். ரைட், அவங்களுக்கு இவ்வாறு வருகிறது. அப்படின்னால் இந்த PB3O4 PB ஆட்சியேட்டன் என்ன கழிக்கு விட +2வும் +4. சரி, அடுத்து நாங்கள் 4வது வருவோம். Na2S4O6. Na2S4O6 அதுக்கு முறை பாருங்க. கணித திறமையை காட்டுங்க. -12 ப்ளஸ் அப்போ +2.5 வருது. சல்ஃபருக்கு +2.5 2.5. அப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு விளங்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு விளங்குது. இதில் நீங்கள் ஆட்சியேட்டன் சொல்லும் போது என்ன செய்யலான்னு பார்ப்போம். கவனிங்க, Na2S4O6 ஆட்சியேட்டன். ரைட், இதில் சல்ஃபருக்கு ஆட்சியேட்டன் வரையணும். SO இவ்வாறு SO- இதுதான் Na2S4O6. Na2S4O6 இந்த இடத்துல Na+. ரைட், அப்போ எங்களுக்கு Na2S4 ரைட் O6 சரியாச்சு. இப்போ நாங்கள் வருவோம் ஆட்சியேட்டனுக்கு வரும். பாருங்க, சல்ஃபர். இந்த சல்ஃபருக்கு என்ன ஆட்சியேட்டன் பாருங்க. SS பக்கம் 0 +2 +2 +1. எனவே சல்ஃபர் +1. இந்த சல்ஃபர் 0. இதுதான் இங்கே சல்ஃபருக்கு ஆட்சியேட்டன். இதை விட்டு நாங்கள் 2.5 சொல்கிறது இல்லை, தவிர்த்துக்கணும். வேறு வழியில்லா சந்தர்ப்பம் வந்தால் கணிதங்களுக்கெல்லாம் சமன்பாடு பீசமானம் அதெல்லாம் கணிக்கலாம்.
மூல் விகிதம் கணிக்க பீசமான பிறகு குழப்பிக்கிறேன் இல்லை 22 ரைட். அவங்க சல்பருக்கு 0 + 5 இவ்வாறு 2 ஆட்சியேட் எண்கள் இருக்குது நீங்கள் விளங்கணும் ரைட். 5ஆவதுக்கு வாங்க. Na2H2O8க்கு வாங்க. Na2H2O8க்கு வாங்க. இதெல்லாம் வரைஞ்சிக்கொள்ளுங்க ரைட். இதெல்லாம் தெரியணும், தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். Na2H2O8 உங்களை நிறுத்தி வரையலாம் சொல்லிக்கிறேன். H2O8 ரைட். நேரடியாக சொல்லி பாருங்க. என்ன ஆட்சியர் சல்பருக்கு வருது? கணித திறமையை காட்டுங்க. என்ன வருது? 16 +7 வருது. கந்தகம் +7 கூட்ட எண்ணிலும் கூடிய ஆட்சியேட் எண் சாத்தியமா? முடியாது. சல்பருக்கு ஒரு போதும் +7 வர முடியாது. அப்போ உங்களுக்கு விளங்கணும் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, வரைவோம் சல்பரை வரைவோம். இதுதான் இதன் வடிவமானவர்களை வரைய நாங்கள் தெரியத்தான் வேணும். OH இதுதான் இதன் கட்டமைப்பு வடிவம். இது 2ஆம் அலகுல வரைகிறது நாங்கள் படிக்கிறோம். உங்களுக்கு இவ்வாறு H2O8 கூட தரலாம், H2O8 தரலாம், அல்லது H2H2O8 ஏதோ தரலாம் ரைட். அப்போ இதில் சல்பருக்கு என்ன ஆட்சியேட்னு தான் உங்களுக்கு கேள்வி. எனவே நீங்கள் கட்டமைப்பு வரையணும். வரைந்து இப்போ பாருங்க, கணிதம் பிழை இல்லை, நாங்கள் தான் பிழை. என்ன இங்கே சல்பருக்கு ஆட்சியேட் பாருங்க, +1 +2 +2 +1 இந்த பக்கம் +1 எனவே +6 n. அப்போ ஒவ்வொரு சல்பரும் +6. அப்போ ஏன் +7 வந்தது? நாங்கள் எல்லா ஆக்சிஜனுக்கும் -2 கருதினோம். அதுதான் நாங்கள் தான் பிழை விட்டோம். இந்த ஆக்சிஜன் -2 சரி, என்ன இதுவும் -2 சரி. ஆனால் இந்த ஆக்சிஜன் -1 0 -1, இந்த ஆக்சிஜன் அந்த பக்கம் மைனஸ், இதில் 0 -1. எனவே எல்லா ஆக்சிஜனையும் நீங்கள் -2 எடுத்தது பிழை. இங்கு -1 இருக்குது, -2 இருக்கு. நாங்கள் எல்லாம் -2 எடுத்ததுனால எங்களுக்கு சல்பருக்கு +7 வந்தது. இல்லை, சல்ஃபர் +6 தான் ரைட். இறுதியாக NCl3க்கு வரும். மாணவர்களை நான் அடிக்கடி சொல்கிற விடயம், படிக்கிறத முடிவாக படிக்கணும். ஒரு முறை தான் வாழ்க்கையில் படிக்கணும். படிக்கிறது ஒரு தியரின்னு வந்தால் ஒரு முறை தான். அதுக்கு பிறகு நாங்கள் ஃபைனல் எக்ஸாம் போய் ஏதும் மறந்து அது வேறு பிரச்சனை. ஆனால் படிக்கிறது ஒரு முறை தான், தியரியை முழுமையாக முடிவாக படிக்கணும். திரும்ப படிச்சிருக்கிறது அல்ல. அதுக்காகத்தான் ஆட்சியேட் என்னன்னு வந்துட்டு அந்த பகுதி முடியணும். அது என்னுடைய மாணவர்களுக்கு தெரிய நான் வகுப்பில் என்ன படிப்பிக்கிறோம்னு சொல்லி ஆரம்ப 5 அலகு மாணவர்களே, 5 அலகு முதல் 5 அலகு தான் கெமிஸ்ட்ரின்ற இறுதி என்றே சொல்லுவோம். கெமிஸ்ட்ரிக்குரிய இறுதியம் அதன் முதல் 5 அலகு. இது உங்களுக்கு முழுமையாக பொறுமை சரியான பொறுமை தேவை. படிச்சுட்டீங்களா? ஒரு போதும் வாழ்க்கையில் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு போதும் W எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த முதல் 5 அலகை சரியாக ஆனால் நல்ல காலம் எடுக்கு. இது சரியாக படிச்சுட்டீங்களா? பின்னுக்குள்ளது உங்களுக்கு ஆரம்பிக்கிறது முடிகிறது கூட தெரியாது. எப்போ ஆரம்பித்தோம் எப்போ முடிகிறதுன்னு சொல்லி தெரியாமலே முடிஞ்சிடுது. இதான் உண்மை. ஆனால் முதல் 5 அலகு படிக்கிறதுக்கு சரியான தியாகம் தேவை, பொறுமை தேவை. அப்படி இல்லாமல் அதில் வெள்ளோட்டம் ஓடி சும்மா ஓடுறது எப்படி? இப்போ 4 5 அடுத்தடுத்து ஆரம்பிக்கணும்ன்ற அவசரத்தில் தனக்கு ஆர்கானிக் படிக்கணும், ஃபிசிக்கல் படிக்கணும். சிலவங்களுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவசரம். என்ன அவசரம்? எல்லாம் தெரியணும். ஆர்கானிக் நான் படிச்சுட்டேன், ஃபிசிக்கல் படிச்சுட்டேன், எல்லாம் தெரியும்னு சொல்லி ஆசை. இதில் என்ன நடக்குது? கடைசியில் இறைவன் தான் பாதுகாக்க நான் சொல்ல தேவையில்லை. என் ஒரு 30 வருடத்துக்கு மேற்பட்ட இந்த தெளிவான அனுபவத்தில் தான் சொல்கிறேன். என்ன ரைட்? அவை கவனமானவர்களே, வெள்ளோட்டமோட ஆசைப்படாதீங்க. ஸ்கூல் எக்ஸாம்களுக்காக பொதுவாக என்ன செய்வாங்க? டியூஷன் வழியை கூட 1ஆம் அலகு அரைகுறை 2ஆம் அலகு அதை முடிக்கிறது இல்லை 3ஆம் அலகு அப்படி சும்மா ஓடுறது, ஓடி ஓடுறது, எல்லாம் ஓடுறது. அப்போ என்ன? நாங்கள் முன்னுக்கு தான் இருக்கிறோம், நாங்கள் சிலபஸில் முன்னுக்கு இருக்கிறோம் சொல்லிக்கலாம். முன்னுக்கு இல்லை, ஆக கீழே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்? உங்களுக்கு பேசிக் அடிப்படை உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்குரிய நாலேஜே இல்லை. சும்மா வெள்ளோட்டம் ஓடுறீங்க, சிலபஸை முடிக்க ஓடுறீங்க. இந்த படிப்பு படிக்காங்க மாணவர்களே, கொஞ்சம் படிங்க.
முழுமையாக தெளிவாக படிங்க. ஃபைனல் எக்ஸாம் வந்து அவ்வளோ உங்களால் செய்யலாம். அதுக்காக படிக்காம விட்டுட்டு வரதில்லை. இறைவனுக்கு இருப்பையால் எங்களோட முதல் 5 அளவுக்கு நாங்கள் நல்ல டைம் எடுப்போம். கடைசியில் சிலபஸை நிம்மதியாக முழுமையாக முடிக்கிறது என்னுடைய வகுப்பில் தான். என்ன 20 பேட்ச் பார்த்துட்டாங்க. இனி அதுக்கு பிறகு பேப்பர் செய்யணும். ஏதோ இடையில சிக்கல் வந்து அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளவுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுமை தேவை. யார் பொறுமையாக கடைசி வரை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி வாழ்க்கையில் 2ஆம் முறை 3ஆம் முறை படிக்க தேவையில்லை. ஆனால் எத்தனை முறையும் எக்ஸாம் எழுதலாம். அவங்க போல விட்டால் அவங்களோட இதுக்குள்ளே முழுமையாக கடைசி வகுப்பில் இருந்தவங்களுக்குள்ள கொப்பியில் எல்லாம் இருக்கு. இனி அதை அவங்க மண்டையில் போடுக்கிற அவங்களோட திறமை. அதை எங்களால் செய்ய முடியாது. எங்களால் முடியும், விஷயத்தை விளங்கப்படுத்தி கோப்பியில் கொடுக்கலாம். இவ்வளோதான். என்ன வகுப்பில் முடியுமான அளவுக்கு அதில் இதுகளை என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வேறு விஷயம். இனி நான் சொல்ல வந்த மாணவர்களை கவனம், படிக்கிறது எதையும் முழுமையாக கவனமாக படிங்க. இது பிறகுன்னா ஒரு போதும் நீங்கள் பிறகு செய்ய போகிறதில்லை. பிறகுண்டு விட்டீங்களோ பிறகுதான், அது பிறகுதான் விளங்குதான். எல்லாம் பின்னுக்குன்னு விட்டு எல்லாம் பின்னுக்கு தான். முன்னுக்கு எடுத்து படிக்கணும், அதான் முக்கியம். பின்னுக்குள்ளதே முன்னுக்கு எடுத்து படிக்க முடியும். என்ன இப்போ அதான் இதில் முயற்சி அக்கா என்ன திறமையை சொல்ல வரையில் மாணவர்கள் மன்னிச்சுக்கொள்ளுங்க. ரைட் வருவோம் நாங்கள் நேரங்கள் வீணாதுங்கட. NCl3 ஆறாவது விடயம். NCl3ல இது ஒரு திரவம், ஒரு மஞ்சள் நிறமான திரவம், மஞ்சள் நிற திரவம். ரைட், இதுக்கு என்ன நைதரசன் குளோரினுக்கு என்ன ஆட்சியடன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லு. ரைட், இதில் மாணவர்களே முக்கியமான பிரச்சனை இந்த இடத்தை விட இது இன்ஆர்கானிக்குரியது. இருந்தாலும் இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு போகிறோம். நல்லது. NCl3 எவ்வாறு உருவாகும்? NCl3 எவ்வாறு உருவாகும் 5ஆம் அலகில் படிப்பாங்க. தோன்றலிப்பம்னு சொல்லி 22 ஆக்களுக்கு நமக்கு தெரியாது. NCl3க்கு தோன்றலிப்பத்தை ஒரு போதும் நேரடியாக கணிக்க முடியாது, நேரில் முறையில் கணிக்கணும். காரணம், ஆரம்ப சுயாதீன மூலகங்களில் இருந்து NCl3ஐ தயாரிக்க முடியாது. ஏன்? N2Cl2 இடையில ரசாயன தாக்கம் நிகழாது. அதாவது N2ம் Cl2ம் ஒரு போதும் நேரடியாக தாக்கம் வராது. படிப்பீங்க 21 நாட்களுக்கு இது தெரியும். இதனால அப்போ என்ன NCl3 உருவாகுது. அதான் முக்கியம். இங்க NCl3 எவ்வாறு உருவாகுதுன்னு சொன்னது விசேடமாயது. இன்ஆர்கானிக் 5ஆம் கூட்டம் நைதரசன் கூட்டத்துக்கு கிளமானவர்களே. ஏன்னா NCl3 நீர் பகுப்புண்ட பகுதிகள் சரியான முக்கியம். இன்ஆர்கானிக்ல ஆக முக்கியம். நாங்கள் 5ஆம் அலகிலே சொல்ல துவங்குறோம், சக்தி அல்ல. ரைட், இப்போ நான் இது 3ஆம் அலகில் என்ன சில மாணவர்களுக்கு இதோட சந்தேகமாக இருக்குது, அதுக்காக நான் செய்து விட்றேன். என்னால் இங்கே தான் செய்யணும். இங்கே இப்படி பேசிக் அடிப்படை கேள்விப்படி தான் அங்கே போகும்போது புதுசாக இராது. ரைட், வருவோம் பிரச்சனைக்கு. இந்த NCl3 எவ்வாறு உருவாகுதுன்னு சொல்ல, எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி. இதுக்கான ஒரே தாக்கம் அமோனியா வாயு மிகை அளவில் குளோரினை மிகையாக செலுத்தணும். குறைந்த அளவு செலுத்தினா நான் சொல்ற விளைவு வராது. அவ்வாறு செய்தால் என்ன நடக்குமா பாருங்க. இதுதான் NH3. இதுக்கு முன்னாடி நாங்கள் அடுத்த வகுப்பில் சொல்லிக்கிறோம். கூம்பகம் எல்லாம் சொல்லிக்கிறோம். திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஆர்கானிக் படித்தோ இல்லையோ 22 ஆர்கானிக்குரிய எல்லா வீடியோவும் கவனமாக பாருங்க மாணவர்கள். எல்லா நோட்ஸையும் எழுதுங்க. ஆர்கானிக்னு பெயர் தான், அங்கே நான் செய்ததெல்லாம் 2ஆம் அலகு தான். ரைட், வருவோம். எவ்வாறு இந்த NCl3 உருவாகுதுன்ற விடியம் பாருங்க. Nம் Hம் வரும்போது N மைனஸ் H பிளஸ் Hக்கு பிளஸ் என்ன உங்களுக்கு தெரியும். எனவே இந்த H பிளஸ் என்ன செய்யுமா, இந்த பிணைப்பு Cl மைனஸை எடுத்துக்கொள்ளும். இந்த H பிளஸ்ன்றது Cl மைனஸை பெறும். Cl மைனஸை எடுத்தால் HCl ஆக போயிடும். இந்த பிணைப்பு Clக்கு வந்தால் Cl மைனஸ், அந்த Cl பிளஸ் ஆக மாறும். அது உடையும் போது Cl பிளஸ் ஆக மாறும். எங்களுக்கு ஆர்கானிக்ல பிணைப்பு பிரிகை இருக்குமானவர்கள் நான் அதை தவிர்க்கலான்னு பார்ப்போம். இது இதே போல H பிளஸும் Cl மைனஸை பெற்றுக்கொள்ளும். Cl மைனஸ் அந்த H பிளஸ் எடுத்துக்கொள்ளும். எனவே இங்கே விடுவிக்கப்படுவது Cl பிளஸ். இதன் இந்த H பிளஸும் Cl மைனஸ்னா இந்த பிணைப்பில் உள்ள இந்த எலக்ட்ரான் சோடி அதுக்கு போயிடும். Hc. எனவே Cl பிளஸ் H. அதாவது
குளோரினை மிகையாக சேர்த்தால் அந்த மிகையான குளோரின் என்ன செய்யுமா, இந்த ஒவ்வொரு எச்சையும் ஒவ்வொரு H ப்ளஸையும் எடுத்துக்கொள்ளும். எடுத்தால் உங்களுக்கு 3 HCl வரும். 3 HCl வரும். சரி, எஞ்சுது என்ன, எண்ணில் 3 மைனஸ் எஞ்சுது, குளோரினில் 3 ப்ளஸ் எஞ்சுது. அதனால் உங்களுக்கு NCl3 சொல்லக்கூடிய பொருள் வரும். NCl3 சமப்படுத்தினால் மிகைன்னு சொன்னீங்களே 3 குளோரின் தேவை. மூல் விகிதம் 1:3. அது மூல் விகிதத்துக்கு பேர் பி சமானம் சொல்லுவோம் நாங்கள். பிறகு வரும் மூல் விகிதம், தாக்கிகளின் மூல் விகிதம். ரைட், அவைங்களுக்கு 1:3. ஒரு அமோனியா மிகை குளோரின் சேர்த்தால் இவர் 3 HCl-உடன் அந்த NCl3 சொல்லக்கூடிய நிறமுள்ள திரவத்தை உருவாக்கும். சரி, இப்போ நாங்கள் வருவோம் உருவான NCl3க்குள்ள. உருவான NCl3 எப்படி உருவாகி இருக்குது, எண்ணுக்கு மைனஸும் Cl-க்கு ப்ளஸ், எண்ணுக்கு 3 மைனஸுக்கு Cl-க்கு ப்ளஸ் +1. இந்த அமைப்பில் தான் NCl3 உருவாகி இருக்கு. உருவான விதத்தை தான் நான் சொல்றேன், கவனம், உருவான விதம். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு PCl3 சொன்னால் தெளிவாக குளோரின் -1 பாஸ்பரஸ் +3, பாஸ்பரஸ் +3. சரி, இந்த PCl3க்கு அதையும் சொல்லிக்கிட்டு வரேன். இதை ஃபெஸ்டியா 22 பெரிய அளவில் விளங்கணும்னு கட்டாயம் இல்லை. ரைட், முடிந்தால் விளங்க முயற்சி செய்யுங்க மாணவர்களே. ஆனால் 21 செகண்ட் இயர் உங்களுக்கு இது அத்தியாவசியம். PCl3 ஒரு திரவம். இதுக்கு நாங்கள் நீர் சேர்த்தால் நீர் பகுப்புன்னு சொல்றது. நீரின் பிரிகை H+OH மைனஸ் நீர் அவ்வாறு நீர் பகுப்புன்னு சொல்லலாம். நீர் பிரிகடை கூட்டல் பிரிகடை இந்த பாஸ்பரஸுடன் அந்த OH என்னும் ஒன்று இணைஞ்சு கொள்ளும். அதனால POH thrice வரும். இந்த H+ Cl இணைந்தால் 3 HCl வரும். 3 HCl வரும். இந்த POH thrice என்று சொன்னது தன்னை மாற்றிக்கொள்ளும். H3PO3 ஆக மாற்றிக்கொள்ளும். H3PO3 ஆக ஒரு மாற்றம் அடையும். ரைட், எனவே நான் சொல்ல வந்தது PCl3க்கு நீர் சேர்க்க H3PO3 HCl வரும். இதை நான் சொல்ல பாஸ்பரஸ் அமிலமும் ஹைட்ரோக்ளோரிக் அசிடும் வரும். கரைசல் நீர் தானே, ஹைட்ரோக்ளோரிக் அசிட் கரைசல் வரும். சரி, இது அமிலம் ஒரு மென்னமிலம் அமிலம் என்றால் திரும்ப தாக்காது. எனவே பித்தி செல்ல போகாது, அதாவது மீளாது. இந்த தாக்கம் முற்றாக நிகழும். முற்றான நீர் பகுப்புன்னு சொல்றது. ரைட், இப்போ நாங்கள் NCl3க்கு வரும். திரும்பவும் சொல்றேன், ஃபெஸ்டிய மாணவர்கள் இதை பெரிய அளவில் தலையில் போடுக்க தேவையில்லை. முடிவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏதோ படிக்க போறீங்க. 21 செகண்ட் இயர் நீங்கள் தெளிவாக இருக்கத்தான் வேணும். கட்டாயம் இன்ஆர்கானிக்கில் படிச்சிருப்பீங்க, ஆரம்பித்தாலே படிச்சிருப்பீங்க. இதை நாங்கள் எஸ்கோவையிலே படிக்கிறோம், பீக்கோவரில் காத்துட்டு இருக்கிற இல்லை. இது ஏன்னா பல இடங்களில் தேவைப்படுறது நான். சரி, இதுக்கு நாங்கள் நீர் சேர்த்தால் என்ன நிகழுதுன்னு பாருங்கள். இதுக்கு நீர் சேர்க்க என்ன நிகழுது, நீர் எவ்வாறு கூட்டப்பிரிகை H+ OH மைனஸ். இப்போ நான் சொன்னேன் NCl3 உருவாகும் விதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே அமைப்பில் தான் அது பிரிகடையுது. பாருங்க, நீருட N-H+ எடுக்குது, Cl+OH எடுக்குது. எனவே இங்கு வரக்கூடிய விளைவு N-உடன் H3, N-உடன் 3 H-னை 3 நீர் தேவைப்படும். சமப்படுத்திக்கலாம். ரைட், NH3. அடுத்து Cl-ம் OH-ம் சேர்ந்தா HOCl கொண்டு வரும். இதுதான் நீர் பகுப்பின் விளைவு, இந்த தாக்கத்தின் விளைவு. NCl3க்கு நாங்கள் நீர் சேர்த்தால் வரக்கூடிய விளைவு எழுதிட்டேன். NH3-ம் HOCl. இப்போ நாங்கள் வருவோம். ஏன் அங்கே POH பாஸ்பரஸுடன் OH இணைது, இங்கே நைதரசனுடன் OH இணைய இல்லை, H தான் இணையுது. Cl மைனஸுடன் H+ இணையுது. ஆனால் இங்கே Cl மைனஸ் ஆகிருந்தால் H+ தான் இணையணும். Cl+ வடிவம் திரும்ப சொல்ல உருவாகும் வீதம், NCl3 உருவாகும் வீதம் OH தான் இணையுது, HOCl வருகிறது. ரைட், இப்போ நாங்கள் வருவோம் அடுத்து இன்னொரு மேலதிகமான பிரச்சனை.
திரும்பவும் சொல்கிறேன், 21 செகண்ட் இயர் கோணம் எடுங்க. நான் சொல்கிற விளக்கத்தில் இதெல்லாம் மேலே சொன்ன மாணவர்கள், இது ஒரு மென் அமிலம்னு சொன்னேன், இது ஒரு 1 அமிலம்னு சொன்னேன். அமிலம் அமிலத்துக்கு ரிவர்ஸ் இல்லை, என்ன திசையில போகாது, தாக்காது. அமிலம் அமிலம் தானே. எனவே இந்த தாக்கம் முற்றாக ஒரு திசையில நிகழும். இதை முற்றாக நீர்ப்பகுப்புன்னு சொல்கிறோம். திசையில போனால் மீளும் தாக்கன சொல்ற பகுதி நீர்ப்பகுப்பு, இது பகுதி இல்லை, முற்றாக நீர்ப்பகுப்பு. இந்த இடத்துக்கு வாங்க. அமோனியான்றது ஒரு மென்காரம், இது ஒரு மென்காரம். 21 பை செகண்ட் இயர் கோணம் எடுங்க, எக்ஸாம் எழுதினவங்களும் கோணம் எடுங்க. இது ஒரு மிக மென் அமிலம், இது ஒரு அமிலம், இது ஒரு மென்காரம் அமிலம், மென் அமிலம். அப்படின்றால் இந்த இரண்டும் தாக்கம் அடையணும், அடையணும். ரைட். அடைந்தால் என்ன விளை வரும் இந்த யோசனைகளேன். அமோனியாவும் சரி, ஒரு HCl எடுங்களேன், என்ன விளை வரும்? NH4Cl மைனஸ். என்ன அப்படித்தானே விளை வரணும்? உண்மை. NH3யும் HClயும் சேர்ந்தா NH4 + Cl மைனஸ் தான் வரும். அது போல இந்த இரண்டும் அப்படி தாக்கமுற்றால் தாக்கமடையுமா இல்லையா வேற பிரச்சனை. தாக்கமடைந்தால் வர வேண்டியது, தாக்கமடையுமா இல்லையா அது மாணவர்களை இன்ஆர்கானிக். இது இன்ஆர்கானிக்கில் கவனம், 3ஆம் அலகு. அதே போல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அடையுதுன்னா எவ்வளோ அடை, pH, இப்படி விரிவான பரிமாணம். இப்போ நான் அதை சொல்ல வரையில் இடையில சொல்லிவிட்டால் பிறகு உங்களுக்குள்ள குழப்பம் வரும். அவங்க நீங்கள் அந்தந்த காலங்களில் படிக்கும்போது முழுமையாக படிங்க. சரி, அப்படி தாக்கமுற்றால் எடுங்க, வர வேண்டியது NH4 + OCl மைனஸ்னு உப்பு தான் வரணும். NH3 H + பெற்று NH4 + OCl தான் வரணும். அதை விட்டு திரும்பவும் ஆரம்ப N3- ஆக H+ ஆக பாருங்க, இதுக்குள்ள வேற என்ன, Cl+ ஆக OH- ஆக திரும்ப அப்படி ரிவர்ஸ்ல வர முடியாது. NH3 N3- ஆக பிரியணும். இவர் திரும்ப Cl HOCl Cl+ வழியில வரணும். இரண்டும் சேர்ந்து NCl3 மாறணும். இந்த OH H+ சேர்ந்து நீரா மாறணும். ஒரு போதும் இல்லை. இது காரம் அமிலம் உண்மை. அந்த இரண்டும் தாக்கினால் இந்த உப்பு தான் வரலாமே தவிர அது ஒருபோதும் வர முடியாது. எனவே நான் சொல்ல வந்த விளக்கத்தை சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தாக்கத்துக்கு ஒருபோதும் மீளாது. இது என்ன பகுதி நீர்ப்பகுப்பு அல்ல. NCl3 எப்போதும் முற்றான நீர்ப்பகுப்பு. தெளிவா இருக்கணும், முற்றான நீர்ப்பகுப்பு. விளங்குதா? இவை தாக்க முரளாண்டு வைங்களேன், தாக்கமுற்றா இந்த உப்பு தான் வருமே தவிர திரும்ப NCl3 நீர் வராது. அது வந்தால் தான் நீங்கள் பகுதி நீர்ப்பகுப்பு மீளும் தாக்கம் சொல்லணும். திரும்பவும் சொல்றேன், இன்ஆர்கானிக் எஸ்கோவை அல்லது நைத பீக்கோவில் படிக்கிற விஷயத்தை சொல்றேன். இன்னும் சிலவங்க தவறான முடிவுக்கு வந்துடுவீங்க. அப்படி வந்தால் பிறகு ஃபிசிக்கலில் போய் pH எல்லாம் குழம்ப போறீங்க. ரைட், வருவோம். எனவே NCl3யும் முற்றான நீர்ப்பகுப்பு, PCl3 ஒரு முற்றான நீர்ப்பகுப்பு. முற்றாக ஒரு திசையில் தான் நிகழும், இதுவும் முற்றாக ஒரு திசையில் தான் நிகழும். ஆனால் இங்கு வருவது அமிலம், இது மீளாது. இங்கு வருவது காரம் அமிலம் உண்மைதான், அதுவும் மீள முடியாது. மீளுதுன்னா இதுதான் வருமே தவிர, இந்த உப்பு தான் வருமே தவிர இது திரும்ப வராது. இது வருதுன்னு சொன்னா தான் மீளுந்தாக்கன்னு சொல்லணும். எனவே இதுவும் ஒரு முற்றான நீர்ப்பகுப்பு. சரி, இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? மின்னெதிர் வரிசையை நாங்கள் சொல்லும் போதும் ஃப்ளோரின் ஆக்சிஜன், குளோரின், நைதரசன், பிராமின், அயோடின், கந்தக, கார்பன், பாஸ்பரஸ் அப்படின்னு போறீங்க மின்னெதிர் தன்மை வரிசை. இந்த இடத்துல மாணவர்கள் இந்த நைதரசனா குளோரினா மின்னெதிர் கூடியது என்று கேட்கப்பட்டால் இரண்டுக்கும் உங்களுக்கு லைனஸ் பாலிங் 3.0 இவ்வாறு இருக்குது. ஒரே பெருமானம் தான் இருக்கு. அப்போ யார் ப்ளஸ் யார் மைனஸ்ன பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ திரும்ப 22 ஆக்கள் வாங்க, ஃபெஸ்டியா இப்போ எல்லாரும் வாங்கிதுக்குள்ள. இப்போ நான் சொல்றது எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, யாரும் மின்னெதிர் கூடியதுன்னு சொல்லி. இதுல இரண்டாம் சமாதானத்துக்கு போனால் மின்னெதிர கணிக்கிற சமன்பாடு எல்லாம் இருக்குது. நாங்கள் எங்களோட வகுப்புகளை 21 ஆக்கள் கணிச்சு படிச்சுக்கிறோம். அதன்படி மாணவர்களை குளோரினுக்கு 3.3 நைதரசன் ஞாபகப்படி 3.07 நான் மறந்துட்டேன்.
இது ஒரு 316 போல வருமா இருக்கும் குளோரினுக்கு. அந்த இரண்டாம் தசமானத்துக்கு போனால் இவ்வாறு வரும். என்றாலும் இதெல்லாம் ஒரே பெருமானத்தில் நம்ம தந்திக்கிறாங்க. அப்படி என்றால் மின்னெதிர் கூடியதாக இருக்க வேண்டியது குளோரின். ஆனால் எங்களோட லைனஸ் போலிங் அட்டுவான எங்களோட என்ஐ ரிசோர்ஸ் புக்கில் அதே போல் உங்களை இதில் சொல்லிக்கலாம், சிலபஸ்லையும் சொல்லிக்கிறான் மாணவர்களை. ஆனால் கணிக்கும் பொழுது இவ்வாறு வருகிறது, அதுகளை மட்டும் தட்டி போட்டு அப்படி எடுக்கிறாங்க. அப்போ 316னா 31 கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் 3 தான் கொடுக்குறாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனைண்டா நான் சொல்ல வந்தது, இந்த பெருமானத்தை எடுத்து பார்க்கும் பொழுது யார் ப்ளஸ் யார் மைனஸ்னு சந்தேகம், ஒரு நியாயமான சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. இதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களை மாணவர்களே பாருங்க, இப்போ இது 2க்கும் மின் எதிர் யார் பெருசு, ஏன்னா 2க்கும் 2.1 இருக்கு, ஒரே பெருமானம் இருக்கு. இந்த கார்பன் கந்தக அயோடின் 3க்கும் ஒரே பெருமானம் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு CH2ன்னு சொன்னால் யார் ப்ளஸ் யார் மைனஸ் குழப்பம் வரும். என்ன சந்தேகத்தில் நியாயம் இருக்கும் கூட, ரைட். அதே போல் CI4ன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் 2.5 தான் இருக்குது லைனஸ் போலிங் பெருமானம். இப்போ யாரும் முன்னேறி கூட குறைய. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் என்ன, இதுதான் வரிசைன்னு சொல்கிறோம், அது போல தான் இதுவும் அப்படின்னா இதுவும். எனவே நீங்கள் குளோரினை மைனஸ்னு எடுத்தால் NCl3ல அப்போ இதன்படி குளோரின் மைனஸ் N ப்ளஸ், இதன்படி குளோரின் மைனஸ் N ப்ளஸ், N அவருக்கு மின்னெதிர் குறைவுன்னு சொன்னீங்க. அப்போ NCl3ல N3+ன்னு சொல்லுவீங்க. ஆனால் உருவாகிற விதத்தின்படி NCl3 உருவாகிற விதத்தை இப்போ நான் சொல்லிட்டேன் 3-. எனவே இவ்வாறான பிரச்சனைகளை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. தவறு ஏனும் ஒரு ஃபைனல் எக்ஸாம் வந்தால் அப்போ நாங்கள் எதை முடியாது சொல்கிறது, ப்ளஸ்ஸா மைனஸான்ற பிரச்சனைப்படாதீங்க. ஏதாவது உங்களுக்கு சில அதுக்கு துப்புகள் தருவாங்க. அந்த சொல்லக்கூடிய அந்த துப்பு அந்த கருத்தை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும், சரியானதை கண்டுபிடிக்கணும். எனவே தான் மாணவர்கள் இதில் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் இப்போதைக்கு வைங்க, இப்போ அந்த பிரச்சனை ஒதுக்கி வைங்க. ரைட், தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு கிடைச்சால் இதுக்கு சரியான முடிவை தெளிவுகளை சொல்லுவோம். என்றாலும் இந்த பிரச்சனை இதுன்றதை வழங்கி வைங்க. காரணம் இந்த பிரச்சனை மின்னெதிரி யாருக்கு கூட குறைய லைனஸ் போடுங்க ஒரே பிரமாணம் என்ன செய்கிறது, இதான் பிரச்சனை. பாருங்க இந்த இடத்துல வாறு இருக்குதுன்னு சொல்லி இதன்படி வாறு இருக்குன்னு சொல்லி பாருங்க. எனவே இதுகளை ஒரு பக்கம் வைங்க. இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு இதுகளை கதைக்கிறதெல்லாம் கெமிஸ்ட்ரி விளங்குதா. இதுகள் வரலாம், வராமல் இல்லை, இது வரு சாதாரண தாக்கங்கள் எங்களை அடிக்கடி வருகிறது. தேவைப்படும் NCl3 முக்கியமான பொருள் அது, ரைட். என்றாலும் பிரச்சனைப்படாதீங்க, ரைட். இப்படி இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஆட்சியேற்றனில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே இது நான் சொல்லிட்டீங்க தானே, ரைட். இது போதுமானவர்களே எங்களுக்கு 3ஆம் அலக படிக்க தேவையான ஆட்சியேற்றன் பகுதி. அதாவது நான் 3.1 என்று சொன்னதான் ஆட்சியேற்றன். அதுக்குள்ள 311 முடிச்சிட்டோம், 312 இருக்கு. அப்போ நான் அடுத்த வகுப்பில் எங்களோட 3ஆம் அலகு 7வது வகுப்பில் நான் 312க்கு போகிறேன். இப்போ 311 முழுமையாக முடியுது. ரைட், சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நான் ஏற்கனவே சொன்ன போல மாணவர்களே எனக்கு பொறுப்புடன் தான் நான் அதை செய்யணும் உங்களோட ஆன்லைன் வகுப்பு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுதுன்னு கவலைப்படாங்க. கட்டாயம் அது நல்லபடி தரமான அமைப்பில் உங்களுக்கு வந்து சேரும். என்னால் கூட காலம் எடுக்க மாட்டேன், நான் சொல்லிட்டேன். முக்கியம் என்னுடைய ஆசைக்காக என்னுடைய தேவைக்காக டக்குண்டு அல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு தெரியாதனமாக அவசரப்படுவீங்க, அப்படி நான் செய்ய தயாரில்லை மாணவர்கள். உங்களை நான் பழிக்கடவாக்க நான் தயாரில்லை, செய்கிறது பொறுப்பாக இருக்கணும், ரைட். என்ன நான் அதில் பல இதுகளை இப்படி பக்குவப்பட்டு வந்தவன் இறைவன் வரலாங்க. எனவே தான் மாணவர்கள் நான் பலருடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டு கவனமாக செய்யணும். அரசு அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கணும். இறைவன் வரலாறு அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்கிறோமான அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட எங்களுக்கு கிடைச்ச போல தான் அநேகமாக அதெல்லாம் கிட்டத்தட்ட கிடைச்சிடுது. அப்படியே நான் சொல்லுவேன், பிறகு கிடைச்ச போதுன்னு அவர் சந்தேகப்படுவீங்க, ரைட். அதனால் அடுத்த படிகள் நாங்கள் எடுப்போம். நல்ல முறை நாங்கள் அடுத்த இதில் சந்திப்போம். நான் அடுத்தது யூடியூப்பில் போட்டு விட்டேன். என்ன 6வது வகுப்பு, 3ஆம் அலகில் 6வது வகுப்பு முடியும். 6உடன் தொடர்ந்து 7ஆம் வகுப்பில் ஒரு 2 வகுப்பில் நான் போட்டு விடுவேன். என்னால் கூடிய காலம் திரும்ப சொல்கிறேன், இன்னும் விரைவாக நான் கூட காலம் எடுக்க மாட்டேன், விரைவாக உரிய அமைப்பில் அழகான முறையில் ஆரம்பிப்போம் எங்களோட ஆன்லைன் வகுப்பு. சரி மாணவர்களே, அதோட ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கணும். அநேகம் எங்களுக்கு வளமையான எங்களோட வகுப்புகள் டியூஷன் கிளாஸுகள் துவங்கக்கூடிய அனுமதி கிடைக்கும் போல இருக்குது.
அப்படி கிடைச்சிட்டா எல்லாருக்கும் நிம்மதி, எல்லா வகையிலையும் நல்லது. அப்படி கிடைச்சிட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த வகுப்பு இந்த ஆரம்பிக்கப்பட்ட 3ஆம் அலகு ஆர்கானிக் தொடர்மேன் அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நாங்கள் அதை அப்படியே கொண்டு போய் முடிச்சுட்டு பார்ப்போம். சரி, நான் சந்திப்போம் அடுத்த வகுப்பில். நல்லது.